வணக்கம் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன். வெல்கம் டு டாக் நோ பாட்காஸ்ட். இது இந்த சேனலோட ஃபர்ஸ்ட் பாட்காஸ்ட். ஸோ இந்த பாட்காஸ்ட்டில் நம்மளோட யாரெல்லாம் ஜாயின் பண்ணியிருக்காங்கன்னா, நம்மளோட ஐஎம்ஓட்டா ப்ரோ வந்திருக்காரு. அதுக்கப்புறம் என்டர்டைன்மெண்ட் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து நம்மளோட ரோச்சான் பிரதர் வந்திருக்காரு. அண்ட் டோபி ராமா. அதுக்கப்புறம் மிட் நைட் எம்சிலேருந்து நம்மளோட ஆஷ்ராமா வந்திருக்காரு. ஆஷ்ராமா இன்னும் ஜாயின் பண்ணல, அவருமே சீக்கிரமாக வந்துடுவார். அண்ட் ஃபைனலி தமிழ் அனிமே கம்யூனிட்டியில் ரொம்பவே ஃபேமஸான ஒரு யூடியூபர் நம்மளோட ஜாயின் பண்ணியிருக்காரு. அவர் தான் நம்மளோட மால்டர் பாய். ஸோ ப்ரோ, நீங்களே ஸ்டார்ட் பண்ணுவீங்க. ஹை கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, ஃபிக்ஷனல் யூனிவர்ஸ்ல இருக்கக்கூடிய ஆன்டி ஹீரோஸை பத்தி தான் பார்க்க போறோம். ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு ஆன்டி ஹீரோஸ் பிடிச்சிருக்கும் இல்லையா? ஸோ அவங்களெல்லாம் எடுத்து நாங்க பேச போறோம். ஸ்டார்ட் பண்ணுங்க. யாரு அது பெஸ்ட் ப்ரோ? நானா? தோபிரா வந்து அவருடைய ஆன்டி ஹீரோ வந்து ஸ்டார்ட் பண்ணுவாரு. சோ ஸ்டார்ட் பண்ணிடலாமா தம்பி? போவோமா? போலாமே. நான் யார்ல இருந்து ஸ்டார்ட் பண்றேன்னா, ஃபர்ஸ்ட் வெஜிடால இருந்து எடுத்துட்டு வரேன் ப்ரோ. வெஜிடாவை நீங்க வில்லன் கேரக்டர்ல பார்க்கலாம், சப்போர்ட்டிங் கேரக்டர்ல பார்க்கலாம், பிரின்ஸ் கேரக்டர்ல பார்க்கலாம். அவன் வந்து எப்படி சொல்றது, தன்னோட ஓன் பவர்ல வந்த ஒருத்தன் ப்ரோ. அதே மாதிரி கோகுக்கு அவ்வளோ சப்போர்ட்ஸ் இருக்கும், வெஜிடாக்கு இருக்க அளவுக்குலாம் இருக்காது. கோகுக்கு வந்து அவனுக்கு வந்து அந்த டீரஸோட பவர் இருக்கும். அதே மாதிரி அவன் ஒவ்வொரு டைம் மோட அட்டன் பண்ணும் போதுமே கோகு வந்து மற்றவங்களோட பவர்ல இருந்து பண்ணுவான். வெஜிடா ஒருத்தனா தான் ஃபுல் ட்ரெயின் பண்ணி அதுல இருந்து வருவான். அதே மாதிரி தலைவனோட ரேஞ்ச் வந்து சரியான ரேஞ்சா இருக்கும். அதே மாதிரி கோகு வந்து எவ்வளவு கூலான கேரக்டர் அப்படின்றது வந்து ஈஸியாவே காமிச்சிருப்பாங்க ஒவ்வொரு எபிசோட்ல. அதே மாதிரி வெஜிடாவை காட்டுறதுக்கு வந்து ஒரு சீன் வச்சிருப்பாங்க. அந்த வெஜிடாவோட ஒய்ஃப் புல்மா வீரஸ் கட்டி அடிச்சவன ஃபுல் ரேஞ்சுக்கு போவான். நீ யாரா, நீ எதுக்குடா என் ஒய்ஃப் மேல கை வச்சு அந்த வீரஸ்ன்ற அந்த காட் ஆஃப் டெஸ்ட்ராய வந்து அவன் மதிக்கவே மாட்டான். அந்த இடத்துல ஃபுல் ரேஞ்சில் இருப்பான். டைமோட அட்டன் பண்ணிட்டு ஃபைட்டு தான். அதே மாதிரி அங்க ஜேரன் கூட சண்டை போடும் போதுமே ஜேரன் வந்து வெஜிடா வந்து இது பண்ணுவான், ஹானர் பண்ணுவான். அது பார்க்க நல்லா இருக்கும். அடுத்த கேரக்டர் நான் யாரை கொண்டு வரலாம்? ஓவர்லாட் யார் யார் பார்த்திருக்கீங்க? ஓவர்லாட் ஒரே ஒரு எபிசோட் பார்த்திருக்கேன். அதுல லார்ட் மமங்காவும் மெயின் கேரக்டர் தான், ஆனா பார்க்க ஆன்டி ஹீரோ தான். அது ஒரு மாதிரி போர்ஷடோவாக தான் இருக்கும். அந்த கேரக்டர் வந்து ஃபுல் டீமன் கிங் தான், ஆனா பண்றது எல்லாமே நல்ல வேலை தான் பண்ணிட்டு இருப்பாப்ல தலைவருக்கு. டீமன் சைட்ல இருக்க கிங் ஒருத்தர் வந்து ஹியூமன்ஸுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி தான் ஃபுல்லாவே இருக்கும். ஆனா ஹியூமன்ஸ் வந்து அந்த கிங்க வந்து எப்படி சொல்றது, டீமன் கிங் அவரை அழிக்கணும் அந்த மைண்ட் செட்ல இருப்பானுங்க. பட் நான் அனிமே எப்படி நல்லா இருக்கும். ஆனா இது ஒரு மாதிரி இசக்காய் வேர்ல்ட் அனிமே. அதுதான் ஹினாட்டா எப்படி இங்க நருட்டோலயோ அது மாதிரி அங்க ஆல்பிடோன்னு ஒரு பொண்ணு இருக்கும். நமக்கு தெரிஞ்ச ஆல்பிடோலாம் லிட்டன்ல வரக்கூடிய ஆல்பிடோ தான். அவர் வந்து பையன். அதுக்கப்புறமா ரெக்கார்ட் ஆஃப் ராக்னாராக் அதுல வந்து ஒரு கேரக்டர் இருப்பான் ப்ரோ, தீஸ் கேரக்டர். செம்ம கேரக்டர். 2 பேருக்கு ஃபைட் வரும். ஃபுல் ஹியூமன் தான், ஆனா இவன்ட்ட ஒரே ஒரு எப்படி சொல்றது ஆர்ட் டிஃபெக்ட் மாதிரி ஒரு வெப்பன் இருக்கும். இந்த வெப்பனை வச்சு கட் காடே கட் பண்ற அளவுக்கு இருக்கும் அந்த பவர். ஹெர்குலஸுக்கும் இவனுக்கும் ஃபைட் வரும். மொத்த ஹியூமன் வேர்ல்டுமே இவனை வந்து இவன் சாகணும்னு தான் நினைப்பாங்க. அது வரைக்கும் ஹியூமன் வேர்ல்டு ஜெயிக்கணும்னு நினைக்கும். ஆனா இவன் வந்து ஹெர்குலஸ் வந்து பயப்பட வச்சாதான் எப்படின்னா இவனால வந்து மற்றவங்க பயந்தா அந்த சோலை வந்து கலர் சேஞ்ச் ஆகிறத பார்க்க முடியும். ஹெர்குலஸ் பயப்பட வைப்பான். அதே மாதிரி அந்த டைம்ல அந்த போட்டியிலுமே ஜெயிப்பான். இவன் ஒருத்தன் தான் ஹியூமனா இருப்பான். இவனோட ஹிஸ்டரி பார்க்கும்போது ஆனா வந்து இவன் வந்து சரியான சீரியல் கில்லர் ப்ரோ. அது ஹியூமன் வேர்ல்டுல இருக்கப்ப யாரெல்லாம் பாக்குறானோ போட்டு சொல்லுவான். அந்த கேரக்டர் நேம் ரொம்ப ஃபேமஸான கேரக்டர், நம்ம நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்போம். ரியல் லைஃப் கேரக்டர் தான் அது. அதுவும் ரொம்ப பிடிக்கும். சொல்லுங்க என்ன நேம்? பேர் டக்குன்னு ஞாபகம் வரல வரும். அதனாலதான் அந்த கேரக்டர்ன்றேன். நான் வீடியோ கிடைச்சா உங்களுக்கு இதுல எடிட்ல போட்டு எப்படியாவது மென்ஷன் பண்றேன். அவ்வளவுதான் ப்ரோ, என்னோட இது முடிஞ்சு. நீங்க சொல்லுங்க. அடுத்து யார் வந்தது?
வந்துட்டு ஒட்டாக்கு ஏய் லோச்சா, ஏ நீதான்ப்பா லோச்சா, மறந்துடுச்சா? சரி, எனக்கு பிடிச்ச 2 கேரக்டர் அப்படின்னா ரெண்டுமே வந்துட்டு நான் மார்வல்ல இருந்தே சொல்லுவேன். இன்னொருத்தர் எனக்கு வந்துட்டு டிசிலி பிடிக்கும். ஸோ நான் இந்த கேரக்டர்ஸ் ஃபர்ஸ்ட் சொல்லிட்டு அதுக்கப்புறமா அதை சொல்றேன். முதல்ல மார்வல்ல யாரை பிடிக்கும் அப்படின்னா எஸ் லோக்கி. லோக்கி கேரக்டர் வந்துட்டு அவெஞ்சர்ஸ் 1ல தோர்ல இருந்தே பார்த்துட்டு வந்திருப்போம். நிறைய பேருக்கு தோர் 1ல வந்துட்டு அவரோட ஆன்டாகனிஸ்ட் மாதிரி அப்படியே பிடிச்சிருக்கலாம். ப்ரோ ப்ரோ அதுக்கப்புறம் ப்ரோ ப்ரோ ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம். அந்த கேரக்டர் நல்லா, அந்த கேரக்டர் பேரு வந்து ஜாக் த ரீப்பர் ப்ரோ. ஓகே ஓகே ப்ரோ. ஓகே, நீங்க சொல்லுங்க ப்ரோ. லோக்கி அதான் ப்ரோ, லோக்கி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அவெஞ்சர்ஸ் 1 வரைக்கும் வந்துட்டு அவர் ஒரு ஆன்டாகனிஸ்ட்ங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறமா இந்த தோர் டார்க் வேர்ல்டு படம் எல்லாம் வரும்போது அவரை வந்துட்டு அப்படியே அப்படியே மாத்தி கொஞ்சம் அவருக்கு ஒரு ஹீரோயிக்கான ஒரு ஷேடு கொடுப்பாங்க. அந்த ஒரு ஒரு இது நடக்கும், கடைசியில் ஒரு சாக்ரிஃபைஸ் மாதிரி நடக்கும். அது க்ளோன் சாக்ரிஃபைஸ் தான், பட் இருந்தாலும் வந்துட்டு அதை வந்துட்டு ஒரு ஹீரோயிக் சைடு மாதிரி லோக்கி தருவாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது இவன் ஹீரோவா வில்லனான்ற மாதிரி கன்ஃபியூஷன் வரும். அதுதான் வந்துட்டு ஒரு ஆன்டி ஹீரோக்கு வந்துட்டு மெயின் பிளஸ் பாயிண்ட். ஸோ அந்த இடத்துலயே வந்துட்டு லோக்கி வந்துட்டு ஜெயிச்சிருப்பாரு. அதுக்கப்புறமா தலைவர் திரும்ப தோர் ராக்னராக்ல என்ட்ரி கொடுப்பாரு. அங்க முடிஞ்சு அப்படியே இன்ஃபினிட்டி ஸ்டார்டிங்ல சம்பந்தமே இல்லாம திடீர்னு ஒரு ஹீரோயிக் ஆக்ட் பண்ணுவார். அதை பார்த்த உடனே மார்வல் ஃபேனா சதற விட்டு தரணும். சில்லறை சிதறவிட்டு தரணும். லிட்டரலி ஒரு மார்வல் ஃபேனா இருந்தோம் அப்படின்னா அந்த இடத்துல எல்லாரும் உட்காந்து அழுதுருப்போம் கண்டிப்பா. என்னடா இது பொய் தானே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்துட்டு எப்படி திரும்பி வந்துரும் உயிரோட அடுத்த சீன்ல அப்படின்னு நினைச்சா உண்மையிலேயே உண்மையுமே போட்டு தள்ளியிருப்பாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு டேய் என்னடா நிஜமாவே போட்டு தள்ளிட்டீங்களாடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷாக் இருந்தாலும் அந்த கேரக்டர் வந்துட்டு ஒரு அன்எக்ஸ்பெக்டடா இருந்தாலும் அது ஒரு சூப்பரான ஒரு ஜஸ்டிஃபைங்கான எண்டிங் மாதிரி கொடுத்துருப்பாங்க. பட் அதுக்கப்புறமா லோக்கி சீசன் 1 and 2 வந்து தலைவர் வந்துட்டு ஒரு ஹீரோவாவே காமிச்சிருப்பாங்க. ஆன்டி ஹீரோ டு ஹீரோ திரும்ப வந்திருப்பாரு தலைவர். திரும்ப அந்த டிவில பாப்பான்ல அவனுடைய பிளாஷ் கடந்த காலத்துலாம், அதனாலதான் அவன் கொஞ்சம் மனசு திருங்குற மாதிரி காமிச்சு அதான் ஆன்டி ஹீரோல இருந்து ஒரு ஹீரோ ப்ரொமோஷன் கொடுத்திருப்பாங்க. பட் இருந்தாலும் எனக்கு வந்துட்டு லோக்கி as a ஹீரோவை விட லோக்கி as a ஆன்டி ஹீரோ கேரக்டர் வந்துட்டு பிடிக்கும். மெயினா லோக்கியோட ஸ்மைல் தான் பிடிக்கும். அவன் சிரிச்சாலே ஆட்டோமேட்டிக்கா நமக்கு சிரிப்பு வந்துடும். ஒரு வாக் ஒன்று இருக்கும் தானே ப்ரோ, அந்த ஒரு பாலத்துல போய்கிட்டு இருப்பான், அதுல அந்த அந்த ரேடியேஷன் பட்டா அவனோட ரியல் அந்த ட்ரெஸ் அப்படியே வரும். அந்த சீன்லாம் ஆமா கிங்கமா வேற மாதிரி இருக்கும். அவனுக்கு அதுதான் தேவை. இன்ஃபேக்ட் ஸ்டார்டிங்ல இருந்து அவன் ஒரு கிங்கா மாறணும்னு தான் நினைப்பான். பட் அந்த கடைசியில அவன் கிங் ஆகும்போது அந்த இடத்துல அவன் கூட யாருமே இல்ல, யாருமே இருக்க மாட்டாங்க. நமக்கு கிங் ஆகிறத விட நமக்கு பிடிச்சவங்க நம்ம கூட இருக்கணுங்கிறத எனக்கு வேண்டிய விஷயமா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு ரியலைஸ் பண்ணி இருந்தாலும் எனக்கு பிடிச்சவங்களுக்காக நான் இதை சாக்ரிஃபைஸ் பண்றது தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு லோக்கி போயிருப்பாரு. தனிமரமா ஆயிட்டான்றத மரத்தை வச்சு ரெஃபரன்ஸ் கொடுத்திருப்பாங்க. பயங்கரமா இருக்கு லிட்டரலி. அவர் அப்படியே அந்த நான் வந்துட்டு என்ன சொல்றது, எபிசோட் 6க்கு தாறுமாறா வெயிட் பண்ணிட்டு இந்த தருணம் வருது, உட்காந்து பாத்துட்டு இருக்கேன். ஒரு ஃப்ரேம்ல வந்துட்டு ஈகரா வெயிட் பண்ணி பாட்டு இருந்தப்ப இப்படி ஒரு திடீர்னு அன்எக்ஸ்பெக்டட் ட்விஸ்ட் வச்சப்ப எனக்குலாம் ஒரு செமையான ஜஸ்டிஃபைங்கான இருக்கு ப்ரோ. நினைச்ச தலைவனுக்கு அதுக்கப்புறம் எங்க நினைச்சாலுமே போலான்னு, பட் அவன் அங்கேயே தான் இருக்கணும்ன்ற மாதிரி. என்கேமுக்கு அப்புறமா மார்வலுக்கே சங்குன்னு நினைச்சோம். பட் லோக்கி மூலியமா கம்பேக் கொடுத்தானுங்க. அது வரைக்கும் யாரெல்லாம் நோட் பண்ணீங்க, வழக்கமா வந்து லோக்கி போடுற அந்த ட்ரெஸ் எல்லாம் வந்து கோல்டன் கலர்ல அப்படி இருக்கும். நான் லாஸ்ட்ல பார்த்தா வந்து அந்த ட்ரீய எடுக்கும்போது பிளாக் கலர் தான், அப்பல சிம்பிளா இருக்கும். அதுக்கு முன்னாடி எல்லாம் என் தலைவனுக்கு தங்கம் அப்படி இப்படி அந்த ராஜா மாறன்னு நினைப்பான். பட் லாஸ்ட்ல வந்து எல்லாத்தையும் ரியலைஸ் பண்ணி அவருக்கு கோல்டுங்கிறது அவரே தேடி வரும் அந்த இடத்துல. அந்த கோல்டன் டெக்ஸ்டர் வந்துட்டு நீ தாண்டா ராஜா அப்படின்ற மாதிரி உனக்கு அவரவே தேடி வரும். அதெல்லாம் பார்க்கும்போது சூப்பரா இருக்கு. என்ன சொல்றது, லோக்கி இதுக்கெல்லாம் ஆசைப்பட்டாரு, இதுக்கெல்லாம் அதெல்லாமே வந்துட்டு போர் ஷேடிங்லேயே காமிச்சிருப்பாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ஆஸ் அ மார்வல் ஃபேனா ரொம்ப நாள் கழிச்சு ஒரு விருந்து சாப்பிட்ட மாதிரி இருக்கும். இதை ஸ்டார்டிங்லேயே காமிச்சிருப்பாங்க ப்ரோ. எங்கன்னா ராக்னராக் அப்பதான் நினைக்கிறேன். ராக்னராக் அப்போ எப்ப அவங்க அம்மா இறந்து போயிடுவாங்க. எப்ப அது டார்க் வேர்ல்டு ப்ரோ. டார்க் வேர்ல்டு தானே. அப்பயே கதறி கதறி அழுவான் பாருங்க. தோர் முன்னாடி ஒரு மாதிரி இருப்பான். அந்த டிவில அவங்க அம்மாவை திரும்ப பார்க்கும் போதுமே ஒரு மாதிரி எமோஷனல் ஆகும். அதெல்லாம் ஹார்ட் டச்சிங் மொமெண்ட். நல்லா இருக்கும் ப்ரோ. ஒரு நல்ல ஒரு கதையை லோக்கியை வச்சு எவ்வளவு சூப்பரான கதையை சொல்ல முடியுமோ அவ்வளவு சூப்பரா கொடுத்துருப்பாங்க. அதை விட டாம் ஹிடல்சனோட ஆக்டிங்
மனுஷன் லோக்கியாவே வாழ்ந்திருப்பாரு அந்த இது ஃபுல்லாவே. கிறிஸ் ஹெம்ஸ்வொர்த் அப்படிதான் தோரவே வாழ்ந்திருப்பாரு தலைவன். கிறிஸ் ஹெம்ஸ்வொர்த்தோட அந்த ஒரு ஸ்மைல் போதும் ப்ரோ. இன்ஃபினிட்டி வார்ல அவர் அப்படியே எல்லாத்தையும் இறந்ததுக்கு அப்புறமாவும் சிரிப்பாரு. அதெல்லாம் பார்க்கும்போது டூ பிரதர்ஸ் லாஸ்ட் எவ்ரிதிங் பட் ஸ்டில் ஸ்மைல் இருக்கும். அப்படியே லவ் அண்ட் தண்டர் பார்க்கும்போது இன்னும் ஹாப்பியா இருக்கு. யாரா இந்த படத்துல எடுத்தது தோருக்கு லவ் அண்ட் தண்டர்ல ரூசோ பிரதர்ஸ் தோர் சூப்பரா இருக்கும். எனக்கு தெரிஞ்சு கடைசியில பேபி சிட்டிங் போய்கிட்டு இருக்கு ப்ரோ. ஸ்பைடர்மேன் நோ வே ஹோமையும் ஷாங்சி படத்தையெல்லாம் மறந்துட்டீங்க போல. அதுதான் கிட்ட வர முடியுமா ப்ரோ? நான் ப்ரோ சாங்ஜி பட் இப்ப மார்வல் ஜீசஸ் வந்திருக்காரு. சாங்ஜி டைரக்டர் நருட்டோ லைவ் ஆக்ஷன் டைரக்டர். ஆமா ஆமா. படம் பாத்தீங்களா? ஓடி போயிருக்கு. அது வேணாம். அது சாக்குரா. ஆமா ப்ரோ அந்த படமே சாக்குரா தான். மார்வல்ன்ற ஒரு நருட்டோ இருந்துச்சு அப்படின்னா அதுக்குள்ள சாக்குரான்ற அந்த படம் தான் அது. படத்துல ஒரு சீன் கேவலமா இருக்கலாம், படமே கேவலமா இருந்தா அந்த வில்லனோட மோட்டிவே புரியாது ப்ரோ. அவனுக்கு ஒரு கனவு வந்து இவங்க கொல்ல துரத்துவான். இவங்க கொல்ல துரத்துவாங்க. யாரா நீ கோமாளித்தனமா பண்ண இருக்குன்னு தோணும். சரி அவங்க கனவு கனவா இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமாடா. அதோட மொத்த உருவம் தான் அந்த படமே. இவனுக்கு கனவு வச்சா கனவுல வந்து அவங்கள சாவடிச்சாங்களா, அது ஒரு மோட்டிவாடா ஏண்டா வளருவாங்க ப்ரோ. காமிக்ல வந்து மேடம் வந்து சொன்னாரே மாதிரி ஒரு கேரக்டர், பட் லைவ் ஆக்ஷன்ல வந்து மேடம் வந்து சாப்பிடுற மாதிரி ஒரு கேரக்டர் கொடுத்திருப்பானே. ஆஸ்ட்ரல் ஃபார்ம் ஏதோ ஒண்ணு. ஆமா பறக்குற மாதிரி காமிப்பானுங்க. உனக்கு இருக்கிறதே 4 பவர் தான், இது 5வது ஒரு பவர் வேற கொடுக்குறீங்க ஏண்டா நியாயம் வேணாமாடா. என்ன சொல்றது, கேஸ்டிங் கூட நான் அக்செப்ட் பண்ணிப்பேன். பட் அவங்கள வச்சு கேரக்டர் சொதப்பிட்டாங்க. அதுதான் ப்ரோ. சும்மா இருந்தவங்கள காட்டுக்குள்ள போய் விட்டா பாருங்க, அப்பயே தெரிஞ்சு போச்சு ஏதோ படத்துல. அக்காட அறிவப்படி 5ஆம் கிளாஸ் தான் பாஸ், அப்புறம் ஒண்ணுமே இல்ல. அடிக்கிறீங்கன்ற மாதிரிதான். வீட்டுல கூட அடிக்க மாட்டானுங்க போல, தூக்கின்னு போய் காட்டுல விட்டு அவங்க போயிட்டு ஜாலியா டான்ஸ் ஆடினு இருப்பாளுங்க. இதுல போட்டோ வச்சு திரும்ப அந்த காட்டுக்கு போயிட்டு அந்த இடத்த தேடி கண்டுபிடிப்பா. அதுலயும் கூத்துனா நீங்க கேப்டன் மார்வல், மிஸ் மார்வல் எல்லாம் எந்த லிஸ்ட்ல சேர்த்தீங்க? எந்த லிஸ்ட்ல சேர்த்தீங்க பாத்தீங்களா? இந்த மார்வல் பாத்தீங்களா? மார்வல்ஸ் மூவியா? அதேதான் ப்ரோ. தி மார்வல் 2023 வந்துச்சு. இல்ல ப்ரோ, அது கூட ஓகே தான். மேடம் வெப் கூட கம்பேர் பண்ணும்போது அந்த படம் ஓகே தான். எனக்கு வந்துட்டு மிஸ் மார்வல் பிடிக்கும். மிஸ் மார்வல் ஓகே இஷா தான் இருந்துச்சு. எனக்கு கேட்டா என்ன சொல்றது, பரவாயில்ல, பொண்ணு அழகா இருக்கா பாருங்க. கமலாக்கான் அவ்வளவுதான். கமலாக்கான் நல்லா இருக்காங்களா? பவர்ஸ் கொஞ்சம் மாத்திருக்காங்க. ஏன்னா காமிக்ஸ் விட பவர்ஸ் மியூட்டன் ப்ரோ, பெஸ்ட் மியூட்டன். கமலாக்கான் மியூட்டன்ட்டே இல்ல ப்ரோ, காமிக்ல வந்துட்டு வேற ஒண்ணு சொல். அது நேம் இன்ஹியூமன் சம்திங். இன்ஹியூமன் இதெல்லாம் மாத்திருக்காங்க. அவங்க லிஸ்ட் அவங்கலாம் பிளாக் போல்ட் அந்த லிஸ்ட்ல வருவா. ஆனா தேவையில்லாம இழுத்துக்கிட்டுன்னு சொல்லிட்டு அதான் இப்ப MC கூட ஏதோ வீடியோ போட்டிருந்தாரு. இன்ஹியூமன்ஸ்ன்ற டாபிக் வந்துச்சு அப்படின்னா மியூட்டன்ஸ்க்கும் இன்ஹியூமன்ஸ்க்கும் கன்ஃபியூஷன் வரும். அதனால வந்துட்டு இன்ஹியூமன்ஸ கட் பண்ணி அப்புறம் தூக்கி போடு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் தூக்கி மியூட்டன் கையில வளையல போடு, வளைய போட்டு விடு, பவரை கொடுத்து விடு மியூட்டன். அவ்வளவுதான், கிளம்பி போ. தலைவன் ஹல்குக்கு ஒரு படம் வரும்னு நம்பிக்கிட்டு இருக்கேன். பாப்போம். எங்களுக்கு அதுல மகேன்னு சொல்லி ஒருத்தனை கொண்டிருப்பான், அம்பி ஒருத்தனை. ஒரு செகண்ட் அவனோட கான்செப்ட் ஆர்ட்ட யாராச்சும் பாத்தீங்களா? அதுல பாத்துட்டு அதெல்லாம் பாத்துட்டு அவனோடது ரொம்ப டார்க்கா இருக்கும். இப்படி இருக்கிற விளையாட இப்படி கூட்டுது. அவனோட அம்பியா மாத்திருப்பானுங்க காமிக்ல. அவனுக்கு மண்டை வெட்டி இருப்பானுங்க பாத்தியா?
அவனுக்கு மண்டை வெட்டி வச்சிருப்பானுங்க பாத்தியா, குடுமி தம்பி போட்டு. கண்ணுக்கேன் போட அந்த பையன்யா. இல்ல காமிக்ல அவனோட ஒரு என்ட்ரியா வந்துட்டு வெறித்தனமா இருக்கும். அவன் பிறந்து அப்படியே எரிமலையில இருந்து எரிச்சு வருவான், எரிமலை குழம்புல இருந்து எரிச்சு வருவான். அதுல அப்படி இருந்த பையலையாட இப்படி கூட்டு தூக்கிக்கிட்ட மாதிரி இருந்துச்சு எனக்கு. என்ன பண்றது? கெவின் ஃபெய்கே அல்கோட பையனை வேற நல்லா காமிப்பானுங்களா ப்ரோ? இல்ல ப்ரோ, நினைச்சா ஏதாச்சும் ஒரு கேரக்டரியா சூப்பரா நினைச்சா காமிக்கலாம், அவன் தான் நினைக்க மாட்டானே. அது நான் பண்ண மாட்டேன். அப்படிப்பட்ட இதுதான் பண்ணிட்டு இருக்கானுங்க இவனுங்க. அவன் இன்னும் திருந்தல மாமா. இழுத்தவன் என்னானே பொண்ணுங்களை நம்பி. யோ 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 ஆன்டி ஹீரோஸ் இன்னொன்னு சொல்லணும்ல நானு. சொல்லு சொல்லு சொல்லு. நம்ம ஆன்டி ஹீரோஸ் பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம். வேணா மார்வல் ரோஸ்ட் போட்டுருக்கோம், ஆன்டி ஹீரோஸ் பாத்துக்கிட்டு நிறைய. இத அப்படியே கட் பண்ணி இன்னொரு பார்ட்டா போட்டுட்டு நான் என் சேனல்ல போட்டுக்கிறேன் மார்வல் ரோஸ்ட். ஃபுல் பிளிங்க். சரி, இன்னொரு ஆன்டி ஹீரோ சொல்லணும்னா வெனம் சொல்லலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு ஆர்ட் எனிமையா கூட்டிட்டு வரணும்னு பிளான் போட்டு, காமிக்லயும் சரி லைவ் ஆக்ஷன்லயுமே வந்துட்டு அவர் அப்படியே டிஃப்ரெண்டா தூக்கிட்டு கொண்டு போய் ஆன்டி ஹீரோவா, அதான் லீத்தல் ப்ரொடெக்டரா வந்துட்டு மாத்தி விட்டாங்க வெனம. ஒரு நல்ல கேரக்டர், இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அவரோட எடி பிராக்கும் வெனம்க்கும் இருக்க அந்த ஒரு பாண்டிங் ஆகட்டும். அதுக்கு முன்னாடி வெனம் ஆன்டி ஹீரோ மாறினதுக்கு எடி பிராக் தான் காரணம் முழுக்க முழுக்க. ஆமா ஆமா, ஸ்பைடர்மேனுக்கும் வெனமுக்கும் இருக்கிற அந்த ஒரு இதை வந்துட்டு காமிக்ல டச் பண்ணதாகட்டும். அங்க இருந்து வெனமோட ஸ்டோரி லைன்றது கிக் ஆஃப் ஆகி இப்போ அந்த கிங் இன் பிளாக் காமிக்ஸ் ரீசெண்டா வந்துட்டு அதை நான் கம்ப்ளீட் பண்ணி பிடிச்சேன். அதுல வெனமோட அந்த டெவலப்மெண்ட்னு சொல்லிட்டு எல்லாமே வந்துட்டு சூப்பரா கொடுத்துருப்பாங்க. ஃபைனலா வந்துட்டு எடி பிராக் தான் டிஃபீட் பண்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அந்த இடத்துல எடியோட கேரக்டர் டெவலப்மெண்ட்டுமே நல்லா இருக்கும். ஆஸ்ட் ஆஃப் இட் அந்த வெனமோட கேரக்டர் டெவலப்மெண்ட்டுமே சூப்பரா கொடுத்துருப்பாங்க. நல்லா இருக்கும். வெனம் வந்துட்டு ஒரு பர்சனல் ஃபேவரட்டான ஒரு நல்ல கேரக்டர். குட் பை அது தடையை கொடுப்பாங்க தெரியுமா, அந்த மாதிரி குட் பை அப்படின்னு சொல்லிட்டு பண்ணி விடலாம் வெனம்க்கு. நல்ல அது ஒரு ஐகானிக் டயலாக். காமிக் அனிமேட்டட் சீரிஸ் மூவின்னு எதுல வந்தாலும் விஆர் வெனம் ஐகானிக்கான டயலாக் அது. அதே ஏதோ பண்ணின்னு பேர்ல கிரிஞ்சு பண்ணி வச்சிருக்கானுங்க வெனம் 3 ட்ரெய்லர்ல. நான் அதை பார்த்துட்டு வெறுத்து போயிட்டேன் ப்ரோ. சரி விடுங்க, அதை பத்தி பேசணும் அப்படின்னா இன்னொரு ரோஸ்ட் போடுவோம். நான் ஆனரபிள் மென்ஷன் கேரக்டர் சொல்லிட்டு ஆன்டி ஹீரோல எனக்கு இந்த கேரக்டர் பத்தி கூட முழுசா தெரியாது. பட் மேலோட்டமா நான் ஒரு கேரக்டர் கேள்விப்பட்டு எனக்கு பிடிச்சிருந்துச்சு. டிசில பேட்மேனோட ஒரு ஒரு நெக்ஸ்ட் ஜென் மாதிரி ரெட்வுட்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் வரும். ஆமா ஜோக்கர் அடிச்சு மண்டாலாம் உடைப்பானே. அதேதான், சிமிலர் டு டெட்பூல் கேரக்டர், பட் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு அவரோட கேரக்டர். அவர் ராபினா இருப்பாரு, கடைசியில ஜோக்கர் கொண்டதுக்கு அப்புறமா திரும்பவும் வந்துட்டு எப்படி டிராமானால அவன் சேஞ்ச் ஆயிருவான். அந்த பேட்மேன் காப்பாத்தல அப்படின்றது. ஆனா பேட்மேன் வந்திருப்பான், வந்த டைம் வந்திருப்பான், பட் இவனுக்கு அது தெரியாது. அது ஒரு டிராமா மாதிரி ஆக்கி அவன் உன்னைய கொல்லுவேண்டா நீ வரல காப்பாத்த அந்த மாதிரி ஆயிருப்பான். காத்தம் நைட்ஸ் கேம் யாரெல்லாம் விளாண்டீங்க? அந்த கேம் இருக்கேன் ஓரளவுக்கு டீசெண்டா வந்துட்டு நம்ம ரெட்வுட் தான் வந்துட்டு காமிச்சிருப்பாங்க. நைட் விங்க சொதப்பிட்டாங்க. ராபினை இவனை கண்டுக்கவே இல்லை. பேட் உமனையும் ரெட்வுடையும் தான் திரும்ப திரும்ப மில்க் பண்ணிட்டு இருந்தாங்க எல்லாரும். நீங்க ராபின் சொன்னது எனக்கு ஒன் பீஸ் ராபின் ஞாபகத்துக்கு வரேன். அதுதான் வரும். எதுக்கு ஞாபகம் வருதுன்னு எனக்கு தெரியும் ப்ரோ. செம்ம காஜி மஜின்னு அப்படி வாரியா? எஸ், அனிமேனாலே அப்படி ஒரு ஜோக் இல்லாம எந்த அனிமே இருக்காது. அத பாயிண்ட் பண்ணிருது. ஒரு சில அனிமேஸ் இருக்கு, மெஜாரிட்டில இதா இருக்கு. ஆமா, எனக்கு டவுட், நம்ம ஹோம்லேண்டர் யாரு, ஆன்டி ஹீரோவா இல்ல அவரு வில்லனா? சைக்கோபாத் ப்ரோ. அவரு இப்ப லாஸ்ட் எபிசோட்ல எல்லாரையும் போட்டு தள்ளிட்டு தலைமை ரத்தம் பாருங்க, அந்த சிரிப்பு இருக்கே. The real evil love. சீசன் 4 பாத்துட்டீங்களா எல்லாரும்? 4 எபிசோட் பாய்ஸ் தொடவே இல்ல. நான் பாய்ஸ் டால்டலியன்ஸ் சம்திங் அது ஒண்ணு இருக்கும், அது டயபாலிக்கா ஏதோ ஒண்ணு, அது மட்டும் தான் பார்த்த அனிமேட்டட் சீரிஸ். நல்லா இருக்கும். இல்ல நான் பாக்கணும் சீசன் 4. அதான் நல்லா இருக்கா? நீங்க யாரெல்லாம் இன்வின்சிபிள் பாத்துருக்கீங்க?
இன்வின்சிபிள் பாத்திருக்கீங்க? அது வந்துட்டு நான் பாத்திருக்கேன், நான் பாத்திருக்கேன். என்ன சொல்றது, பாய்ஸுக்கே பேரடி மாதிரி இருக்குது. ஆம்னிமேன் ஆன்டி ஹீரோவா ஹீரோவா? ஆம்னிமேன் ஆன்டி ஹீரோ தான்டா, கன்ஃபார்மா. ஆன்டி என் தலைமையா, அவன் வேலையே அவன் கரெக்டா பண்றான். அவ்வளவுதான். அவர் வந்துட்டு ஒரு பர்ஃபெக்ட். அவரும் சூப்பர்மான் மாதிரி தான், ஏலியன் தான். பட் அவரு வந்து ஒரு உலகத்தை காப்பாத்த வரல. ப்ரோ அந்த பண்ணணும். ஆல்டர்னேட் யூனிவர்ஸ்ல ஜே ஜோனா ஜேம்சன் வந்துட்டு சூப்பர் ஆம்னிமேன் ப்ரோ. இருந்திருக்கும். அதான் இடத்துல திரும்ப ஸ்பைடர் மேன பழி வாங்கலாம் தான் வந்திருப்பாரு. பார்த்தா இவன் இங்க வீக்கா இருக்க போய் நீ யாரா பூச்சி பையன் அப்படி உன்னை அடிக்கிறதுக்குலாம் நான் வரணுமாடா, போயிட்டு வரேன் பை. அடுத்து சொல்லுங்க ஆன்டி ஹீரோ. அடுத்த ஆன்டி ஹீரோ ஒட்டாக்கு தான் சொல்லணும். ஒட்டாக்கு பிளாஷ் நானா? என்ன நம்ம குரூப்ல 2 ஒட்டாக்கு இருக்கு. என்ன பிளாஷ் எல்லாருமே ஒட்டாக்கு தான் ப்ரோ. ஒட்டாக்கு இல்ல ப்ரோ, நம்மள டார்கெட் பண்றானுங்க. எனக்கு வந்து ஒன் பஞ்ச் மேன் எல்லாரும் பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுல ஒரு கேரக்டர் வரும், அந்த ஒரு குத்து மனிதன். ஆமா ஆமா, அதுல காரோன்னு ஒரு கேரக்டர் இருக்கும். ஹீரோஸ் எல்லாருமே கொல்ல போறேன்னு கிளம்பி இருப்பான். அவனை அவனை வந்து ஸ்டார்டிங்ல ஒரு பெரிய வில்ல மாதிரி காட்டி எல்லாரையும் கொன்னுட்டு அந்த இடத்துல இருந்து போன மாதிரி காட்டியிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒன் பஞ்ச் மேன் வச்சு காமெடி பண்ணிருப்பானுங்க. இவன் அவனை தேடித்தான் வந்து அடி வாங்கிட்டு இருப்பான் அவன்கிட்டயே. சோ அந்த ஒரு இம்பாக்ட் இருக்காது அவன் மேல. பட் அந்த ஒரு அவன் வந்து பேக் ஸ்டோரி ஒன்று காட்டுவாங்க அவனுக்கு, அவன் எதனால இந்த மாதிரி மாறினா அப்படின்னு. அது வந்து எனக்கு ரொம்பவே ஒரு பிடிச்ச ஒரு பேக் ஸ்டோரி. ஏன்னா தாரா வந்து எப்படிமா காமிச்சிருப்பானுங்க, ஒவ்வொரு அவன் தனி எபிசோட்ல அவனுக்கு தனி ஸ்கிரீன் பிளே காட்டும் போது டெரரா இருப்பான். காட்டும் போது மொக்க பண்ணி விட்டுருவாங்க. சைதா அவனுக்கு யார் வந்தாலுமே மொக்கையாத்தான் இருப்பானுங்க. ஆனா இவன் டைரக்டா வந்து அடி வாங்குவான் அவனை தேடிக்கிட்டே வந்து. இவன் தட்டி விட்டுட்டு யாரா நீ குறுக்க நிக்கிறேன்னு தட்டி விட்டுட்டு போயிருவான். அண்டர்ரேட்டட் கேரக்டர்னா கிங்னு ஒருத்தர் இருப்பான் ப்ரோ, தெரியுமா? மூஞ்சில மார்க் இருக்கிறதுலயே ஓவர் பவர் யாருக்கும் தெரியல. தலைவனோட பவர் வந்து லக்கு தான், தலைவனோட பவர்ன்ற ஒரு பேச்சு அடிப்படுது. அதுதான் ப்ரோ, அடிச்சு போட்டு போயிருவான். தலைவன் ஏதாவது தெரியாம வருவான், அவனுக்கு இப்ப பேர் வந்துடும். சைக்கிள் வச்சு விட்டு காட்டுறான். இல்ல அவன் கிடையாது. சைத்தமா கூட கேம் விளையாடுவான். இல்ல இவர் சொல்றாரு அந்த சைக்கிளை வச்சு ஒருத்தன் வித்த காட்டுவான், அவன சொல்றாரு. அவன் மொமெண்ட் இல்ல வேகமாடி சாரி பாஸ்டா இருப்பான், பாக்க பொண்ணு மாதிரி இருப்பான் அவனா. இல்ல ப்ரோ, அவனுக்கு பவர்ஸே இருக்காது. கிங் இருக்கவனுக்கு பவரே கிடையாதியா. ஆனா அந்த ஹீரோ அசோசியேஷன்லயே தலைவன் தான் மேல டாப் ரேங்க்ல இருப்பான். இந்த அஞ்சல் விட மாட்டேன், ஆல்மைட் மாதிரி இருப்பான் அவனா. ஆல்மைட் மாதிரி இருப்பானா? அவன் கேக்கல, மஞ்சள் கலர். ஆமா அவன் தான். இவன் எனக்கு கிரிஞ்சின்னு விளங்கிச்சு அவன் நேம். அவனுக்கு வந்து பவர்ஸே இருக்காது. அவர் லக்ல எல்லாமே அவனுக்கு கிடைச்சிருன்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. நல்லா இருக்கும் அவனோட கேரக்டர். அதுக்கப்புறம் அவனோட பேக் ஸ்டோரி காட்டியிருப்பானுங்க. அதுல வந்து இப்ப எல்லா ஆன்டி ஹீரோக்கும், இப்ப ஆன்டி ஹீரோனா நல்லவனும் இருக்காது கெட்டவனும் இருக்காது, அந்த மாதிரி காட்டியிருப்பானுங்க தானே ஆன்டி ஹீரோஸ்லாம். சோ எல்லாமே ஒரு கெட்ட காட்டியிருப்பானுங்க. ஆமா ஆமா, சீசன் 2 ஒரு கெட்ட பக்கத்துக்கு போற மாதிரி. அதை எப்படி ஜஸ்டிஃபை பண்றாங்க, ஒரு தப்பான விஷயத்த பண்ணி அதை எப்படி ஜஸ்டிஃபை பண்றானுங்கன்ற மாதிரி தான் எல்லா ஆன்டி ஹீரோ காட்டியிருப்பாங்க. ஆனா தலைமை எப்படின்னா, எனக்கு நல்லது வேணா, எனக்கு கெட்டது வேணாம், நான் வந்து அண்டர் டாக்ஸுக்கு சப்போர்ட் பண்றேன்ற மாதிரி ஒரு பேக் ஸ்டோரி காட்டியிருப்பாங்க. அது எல்லா இதுல இருந்துமே டிஃப்ரெண்டா இருக்கும். எல்லாருமே ஒரு தப்பை பண்ணிட்டு அதை எப்படி ஜஸ்டிஃபை பண்றாங்கன்ற மாதிரி காட்டியிருப்பானுங்க. பட் தலைமை எப்படின்னா, எனக்கு நல்லதும் தேவையில்ல கெட்டதும் தேவையில்ல, நான் வந்து ஒரு அண்டர் டாக்ஸுக்கு சப்போர்ட் பண்றேன். இப்ப ஒருத்தன் ஃபேமஸா இருக்கான்றனாலேயே அவனே, ஆமா இல்ல ஒருத்தன் ஃபேமஸா இருக்கான்றனாலேயே ஒருத்தன் அண்டர் டாக்கா இருக்கவனை அடிச்சா அவனை யாரும் கேட்க கூடாதுன்றது. ஏன்னா அவனுக்குத்தான் நடந்திருக்கும். அவன் வந்து ஃபேமஸ் ஆனது கிடையாது. ஆமா, சின்ன பையனா இருக்கும் போது இன்னொரு ஃபேமஸா இருக்க ஒரு பசங்க எல்லாம் சேர்ந்து இவனை அடிப்பானுங்க. ஆனா இவனை யாருமே கேட்டிருக்க மாட்டாங்க ஏன் அவன் அடிக்கிறேன்னு. சோ இங்க வந்து நல்லது கெட்டதெல்லாம் இல்ல, நல்லவன்லயும் அண்டர் டாக் இருக்கான், கெட்டவன்லயும் அண்டர் டாக் இருக்கான்.
அண்டர் டாக்ஸுக்கு நான் சப்போர்ட் பண்றேன். கீழே இருக்கவனே மேல இருக்கவன் போட்டு அடிக்க கூடாது, அதான் எனக்கு முக்கியம்ன்ற மாதிரி ஹீரோஸை கொல்லணும். நீங்க எல்லாம் ஃபேமஸா இருக்கனால தான் எங்களை போட்டு அடிக்கிறான்ற மாதிரி கிளம்பிருப்பான். சோ அவனோட அந்த மோட்டிவே நல்லா இருக்கும், நல்லதும் இல்ல கெட்டதும் இல்ல. அண்டர் டாக்ஸா இருக்கவனுக்கு நான் சப்போர்ட் பண்றேன். மெயின் கேரக்டர் சைதாமாக்கு கூட இவ்வளவு ஸ்டோரி கிடையாது ப்ரோ. ஆமா ஆமா, ஏன்னா அவனை வச்சு ஸ்டோரி சொல்ல முடியாது. நல்ல ஸ்டோரியே கிடையாது, ஒரு குத்து அவ்வளவுதான். ஆமா, நான் கூட இந்த ஃபர்ஸ்ட் ஒன் பஞ்ச் மேன் வரும்போது எப்படா இவனை வச்செல்லாம் கதை எழுதுங்க, ஒரு பஞ்சில தான் எல்லாரையும் கொண்டுருவானே அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிட்டு இருந்தேன். பட் அவனை பேஸா வச்சு சுத்தி இருக்கவங்க கதை போகும், அது வந்து நல்லா இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அதுக்கப்புறம் இன்னொரு கேரக்டர்னா நம்மளோட எரன். ஆன்டி ஹீரோஸ்ல எரனை சொல்லாம இருக்க முடியாது. அவன் வந்து ஒரு ஒரு கன்ஃபியூசிங்கான ஒரு கேரக்டரா இருப்பாப்ல. அவனை வந்து ஒரு பெர்ஃபெக்ட் ஆன்டி ஹீரோனா இவன் தான்டா, இவன் தான் ஒரு மைல் ஸ்டோன்ற மாதிரி. ஏன்னா அவனை பத்தி ஒருத்தர் நல்லதா 5 விஷயம் சொல்றான்னா அதை நம்மளால எதிர்த்து பேச முடியும், கெட்டதா 5 விஷயம் சொல்றானா அதையும் டிஃபெண்ட் பண்ணி நம்மளால பேச முடியாது. ரெண்டுமே பெர்ஃபெக்டா இருக்கும், நல்ல விஷயத்தாலும் ஒரு ஆளு நம்ம. ஏன்னா அவன் நல்லவேனா இல்லடா, அடிச்சுட்டு கடைசியில நல்லவேன்ட்டு போயிட்டு நல்லவேன்ட்டு சில நேரத்துல அவன் இவளா நடந்தும் அவன் மாறலான்னா அவன் மனசனே இல்லடான்னு இருப்பான். சில நேரத்துல இவன் ஸ்டார்டிங்ல இருந்து அப்படித்தான், மொத்த பேரையும் நான் கொல்லணும், நான் ஃப்ரீடமா இருக்கணும்னு சுத்திட்டு இருப்பான். அதனால அவன் புரியவே புரியாத அவன் பத்தி. நம்லிங்ல கோடிக்கணக்கான பேர் செத்ததுக்கு நல்ல மாட்டானுங்க, இவன் தலையை விட்டதை பார்த்து அழுவானுங்க. அத்தனை உயிர் போகுது அது தெரியல. அதுல சொல்லியிருப்பான், நீங்க எல்லாம் என்ன தடுத்து நிறுத்திட்டீங்க, இல்லனாலும் நான் எல்லாரையும் கொண்டிருப்பேன் அப்படின்னு இருப்பான். அதை பார்த்து எல்லாம் ஒரு மாதிரி தலைவனை தடுத்து நிறுத்திட்டீங்களேடான்னு கவலைப்பட்டு உலகத்தை கொள்ள சுத்திட்டு இருக்கான். ஒரு ரவுண்ட் அடிச்சுப்பான்டா, சரி மொத்தமா சரி சோழி முடிஞ்சு. அது ஒரு மாதிரி நல்லா இருக்கும் அவனோட கேரக்டரை. ஜீக் எப்படி ஜீக் வந்துட்டு ஆன்டி ஹீரோ மாதிரி தானே? ஜீக்ன்றதும் ஆன்டி ஹீரோன்னு வச்சுக்கலாம், அப்படி இல்லாட்டி அவரோட பாயிண்ட்ல அவர் ஸ்ட்ராங்கா இருந்தாருன்னு வச்சுக்கலாம். சோ அதுதான் ப்ரோ இருங்க ஹார்லி குயின் எப்படி வருவாங்க, ஆன்டி ஹீரோல வருவாங்களா எப்படி? சைக்கோ ப்ரோ, ஹார்லி குயின்லாம் சைக்கோ டைப் தான், ஆன்டி ஹீரோல பட் ஆன்டி ஹீரோல வர மாட்டாங்க. அதாவது ஸ்டோக்கன்ட்டு வருவாரு, பட் ஹார்லி குயின் தான் தெரியல. சின்ன டிஃபரெண்ட். அவங்களோட மோட்டிவ்க்கு வந்து ஒரு இதோன்று இருந்துச்சுன்னா ஆன்டி ஹீரோ, அந்த மோட்டிவே சைக்கோ தனமா இருந்துச்சுன்னா அவன் சைக்கோ, ஆன்டி ஹீரோல வர மாட்டான். அவன் சைக்கோ தான், பார்த்தாலே தெரியாதா அவன் சைக்கோ. பீஸ்மேக்கர் யாருப்பா? பீஸ்மேக்கர் ஹீரோ ஒரு ஆன்டி ஹீரோ. நல்லவன் தான், பட் கெட்ட நல்லவன் தான் கொஞ்சம் கொஞ்சம். ஒன் பீஸ்ல வர டோஃபெமிங்கோ வந்து ஹீரோவா ஆன்டி ஹீரோவா? வில்லனா ஆன்டி ஹீரோவா? வந்து வில்லன் தான், பட் எனக்கு அவனோட ஒரு கோட் ஒண்ணு பிடிச்சிருக்கும். ஏதாவது ஒரு அது எந்த சீன்ல கியர்ஃபோ இல்ல அடி வாங்கி இருக்கக்குள்ள ஒரு விஷயம் சொல்லுவான் போல, அந்த ஒரு விஷயம் வந்து நல்லா இருக்கும். அதாவது அந்த டைம் எனக்கு வந்து அந்த கியர்ஃபோ ஹைப், நான் வந்து இது மாங்கலாம் இது பண்றது, சோ எப்படா கியர்ஃபோ வரும்னு அந்த ஹைப்ல வந்து எனக்கு தாண்டி போயிட்டேன், அதை கடந்து போயிட்டேன். அதுக்கப்புறம் இப்ப ரீசெண்டா ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி ஒரு ரீல் ஒண்ணு பார்த்தேன், அதாவது ஒரு நியூஸ் சேனல் ஒண்ணு. பின்னுக்கு பேக்ரவுண்ட்ல டோஃப்ளமிங்கோ சொன்ன அந்த வாய்ஸ் போய்கிட்டு இருக்கும். ஒரு நியூஸ் சேனல் போயிட்டு ஒரு வார்ல அந்த இதாகி இருப்பாங்க இல்லையா, என்ன சொல்றது, அந்த சின்ன பசங்க எல்லாம் இருக்க இன்ஜரி இல்ல, அந்த குடும்பத்தை அந்த மாதிரி இருக்க சின்ன பசங்களையும் நல்லா வாழ்ந்த அந்த பணக்காரங்களா இருக்க சின்ன பசங்களையும் வச்சு இன்டர்வியூ எடுப்பாங்க. உங்களுக்கு என்ன ஆசை, என்ன கனவு அப்படின்னு. அந்த பணக்காரன் அவங்க சொல்லுவானுங்க, எனக்கு 1 கோடி வேணும், ஐபோன் வேணும், கார் வேணும், எனக்கு இவ்வளவு சாப்பாடு வேணும் அப்படின்னு. இங்கிட்ட அப்படியே அதே கேள்விதான், உங்களுக்கு என்ன கனவு அப்படின்னா, எங்க அம்மாவை பார்க்கணும், எனக்கு பன் சாப்பிடணும் அப்படின்னு கேட்போம். பின்னுக்கு பேக்ரவுண்ட்ல தலைவனோட இது போய்கிட்டு இருக்கோம். அதாவது ஒரு போர்ல அடிப்பட்ட ஒரு குழந்தையும் அந்த ஒரு அதைத்தான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பான் அவன். பேக் ஸ்டோரி முடிஞ்சு அவன் ஒரு கருத்து மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பான். போர்னு என்னன்னு தெரியாத குழந்தையோட இதுவும் போரை பார்த்து அதுல பாதிக்கப்பட்ட குழந்தையோட இதுவும் ஒன்னா இருக்காது. அது வந்து அந்த போர்ல யாரு ஜெயிக்கிறாங்களோ அவங்க வச்சேதான் ஜஸ்டிஸா இருக்கும். சோ உண்மையான ஜஸ்டிஸ் எதுன்னு கேட்டிருப்பான். ஆக்சுவலா இந்த கோட் வந்துட்டு தோர்பினுக்கு சூட் ஆகும். அவன் முதலே அப்படி இருந்திருப்பான், கடைசியில இப்படி இருந்திருப்பான், 2ஆவும் இருந்திருப்பான் அவன். கடைசியில எனக்கு இனிமே வேணாம்,
தமிழ் டப்பிங்ல பாருங்க அருமையா இருக்கும். தமிழ் டப்பிங்ல ஐயோ வேணாம் ப்ரோ, அதை பத்தி பேசுங்க வேணாம். தமிழ் தமிழவே நல்லாதான் இருக்கு ப்ரோ. நல்லாதான் இருக்கு தமிழ் dubbing நல்லா இருக்கு. அத சொல்லல, ஐ ஹேவ் நோ எனிமி. அந்த டயலாக் தூக்கிருப்பான். ஆமா ஆமா ஆமா. தமிழ் அதை மட்டும் கொஞ்சம் தவிர்த்து இருக்கலாம். இல்ல ப்ரோ, அந்த டப்பிங்கே தவிர்த்திருக்கான் அப்படி பண்றதுக்கு. ஏன்னா அந்த அதை வச்சுதான் மெயினாவே அந்த ஒரு மொத்த பிளாட்டும் அதை சுத்தி தான் போய்கிட்டு இருக்கும். கடைசியில அந்த அங்க வந்து நிக்கணும் அப்படின்றதுக்காக தான் போய்கிட்டு இருக்கும். இவனுங்க அந்த டப்பை வந்து அதையே விட்டுட்டானுங்கன்னா அது என்ன கதைன்னு எனக்கு தெரியல. ஒவ்வொரு அனிமேலையும் ஒரு வேர்டு வந்து ஒரு வார்த்தைகள் வந்து ரொம்ப ஃபேமஸ் இருக்கும். அந்த வேர்டு தான் அந்த மொத்த அனிமே டிஃபைன் பண்ணிருக்கும். நருட்டோல வேக் அப் டு ரியாலிட்டி எப்படின்றீங்க? அமத்தரசுக்கு ஒரு கொடுமை கொண்டானுங்க. நான் அந்த சூக்கியமையே மத்தராசியா தமிழ் டப்பிங் தானா? ஆமா ப்ரோ. வேணாம் டார்க்கா திரும்புது ப்ரோ. ஆன்டி ஹீரோல இருந்து அதுக்கு ஒரு ரோஸ்ட் போடுறதுனா கூட போடலாம் ப்ரோ. நான் ஏற்கனவே 2 ரோஸ்ட் என் சேனல் ஃபுல்லா ரோஸ்ட் தான் போட்டு மறுபடியும் என்ன ட்ரிகர் பண்ணிடுறாங்க. இப்பதான் அட்டாக் ஆன் டைட்டனுக்கு ரோஸ்ட் போட்டிருக்கேன். அட்டாக் ஆன் டைட்டனுக்கு என்ன ரோஸ்ட் போட்டீங்க? தமிழ் டப்பிங்கா? தமிழ் டப்பிங் இல்ல, அட்டாக் ஆன் டைட்டனுக்கே ரோஸ்ட் போட்டிருக்கேன். அதுல ரோஸ்ட் போடுறதுக்கு இருக்கு. வீடியோ போய் பாருங்க ப்ரோ, சூப்பரா இருந்துச்சு. நான் பாத்துட்டு இருந்தேன், முழுசா பாத்துட்டு ப்ரோ கரெக்டா தானே வர சொல்லிருக்கேன்ற மாதிரி போயிட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்டிஃபை இருக்கும். இல்லாட்டி உங்களோட ஒப்பீனியனை கீழே போட்டு விடுங்க. அட்டாக் டைட்டனுக்கு ப்ரோ, அட்டாக் டைட்டனுக்கு ரோஸ்ட் இல்ல, அட்டாக் டைட்டன் வச்சு சுத்திட்டானே பாத்தீங்களா ஒரு சில தற்கொலை வச்சு ஒரு ரோஸ்ட். ஓ அப்படி சொல்லுங்க, அதான் பாக்குறேன் நானு. என்னடா அட்டாக் ஆன் டைட்டனுக்குல ரோஸ்டா? அட்டாக் ஆன் டைட்டன் கண்ணி அதான் கண்ணி. நீங்க அதுக்கு ஒரு ரோஸ்ட் தான் போடணும். அப்புறம் இல்ல, அது ட்ரிகர் பண்ற மாதிரி உள்ளுக்கு வந்து அப்பதானே பாப்பானுங்க. அட்டாக் ஆன் டைட்டன் ரோஸ்ட் போட்டிருக்கானா இவன் அடிங்கடா அப்படின்னு உள்ள வருவானுங்க இல்லையா? அதுக்காக பாட்காஸ்ட் கேக்குறவங்களுக்கு ஒரு முக்கிய அறிவித்தல், நருட்டோல வர எல்லாருமே ஆன்டி ஹீரோஸ் தான். சோ அதனால வந்து நாங்க நருட்டோவை பத்தி இழுத்து பேசல. அப்புறம் இட்டாச்சி எங்க, மாதரா எங்க, ஒபிட்டோ எங்க வந்து நிக்க கூடாது. நான் கேமியோ வந்திருக்கேன். ஆஷிராமா சொல்லிட்டு வருவானா ப்ரோ? நீங்களே இவ்வளவு கேவலமான கேமியோ எவனும் கொடுத்திருக்க மாட்டான். சும்மா இல்ல, இந்த சேவியர் ஆஃப் த அவர் பாட்காஸ்ட் குரூப். ஆஷிராமா சொல்லுங்க. தண்ணி கேன் படம் வந்திருக்கு ப்ரோ, பேசிட்டு அடுத்து நான் சொல்றேன். ஆஷிராமா டோபிராமா பத்தி பேசுங்க. போன் கால் வருது. சரி ப்ரோ வரேன். டோபிராமா அந்த ரியல் ஹீரோ. கேமியோ கிளம்பிட்டாரு, நீங்க சொல்லுங்க. டோபிராமா என்ன பொறுத்த வரைக்கும் ஒன்வக்காகி. இதுக்கு பேரு ஜோக்கா ப்ரோ? டோபிராமா பெஸ்ட் ஒக்காகியா ப்ரோ? ஆமா பெஸ்ட் ஒக்காகி. டோபிராமா இல்லன்னா லீஃப் வில்லேஜ் இல்ல, மறந்துடாதீங்க. இல்ல ட்ரெயின் தண்ட காட் இல்ல, சொல்லு. லீஃப் வில்லேஜ் இருந்திருக்கும், பட் அகாடமி எத்தனை ஜூட்ஸ் இருந்துச்சு? அவ்வளவு அப்டேட் இருந்திருக்காது ப்ரோ. லீஃப் வில்லேஜ் இருந்திருக்காது, ஆனா உச்சியா கிளாண்ட் இருந்திருக்கும். ப்ரோ அப்படிலாம் இல்ல. உச்சிகா அழிஞ்சதுக்கும் டோபிராமாக்கும் சம்பந்தமே இல்ல. அது டான்ஸ் ஒரு கொடுக்கு பார்த்த வேலை. டோபிராமாவோட சிஷியம் தானே. பியூர் வில்லன். இன்ஸ்பிரேஷன் ப்ரோ, டான்ஸ்க்குலாம் டோபிராமா தான் இன்ஸ்பிரேஷன். யூ ஆர் மை இன்ஸ்பிரேஷன். இட்டாச்சி செலக்ட் பண்ணிட்டாங்க. எல்லாரையும் போட்டு தள்ளிருப்பாரு. அது 1 hour போவோம் நருட்டோ அடிக்கணும் ஆரம்பிச்சா. என் தலைவன் சிக்மா மேலு அதெல்லாம் ஏற்கனவே அடிச்சு துவச்சுதான் வச்சிருக்காங்க. டோபிராமா தானே ப்ரோ இன்ஸ்பிரேஷன். இருதுன்னு நல்லா வளர்ந்துருக்கான்ல. நல்லா இருந்திருக்காரு. பைத்தியார பாண்டாடா அவன். இருசன் பெஸ்ட் மொமெண்ட் ஏதாச்சும் சொல்லுங்க. பெஸ்ட் மொமெண்ட் அவன் உண்டு, அவன் வேலை உண்டு, அவன் பேரன் உண்டுன்றனால ஃபர்ஸ்ட் மொமெண்ட் தான் இருக்கு. பெஸ்ட் மொமெண்ட் என் புள்ளைய பாத்துக்கடான்னு சாகுற நேரத்துல கொடுத்துட்டு போனா அவனை போட்டு அடைச்சி ஒரு ராமனை பார்த்து டார்ச்சர் பண்ணிருப்பான். அதுலடா அவன் மீனை புடுங்கி சாப்பிடுவாயா? அது கூட பரவாயில்ல, பசிச்சு இருக்கும் அந்த நேரத்துல சாப்பிட்டாருன்னு வச்சுக்கலாம். எட்டு போன பாலை குடிக்க வச்சா அதுதான் பொறுத்து. என்ன பண்றது, என் தலைவன் செலக்ட் பண்ணிருக்க லட்சணம் அப்படி. அவன் டீம்ல இருந்த 3மே இப்படி விஷ கொடுக்காதுன்னு யாரு கண்டா? அதான் ஒன்னொன்னு ஒரு தெரியல. விஷம்
இல்ல இவன்ட்ட இருந்து விஷத்தை கத்துக்கிச்சுங்களான்னு தெரியல. சோபிராமா. கோபிராமா சரி bro, the real content-க்குள்ள வாங்க, content-க்குள்ள வாங்க. நீ சொல்லு. அது கண்டென்ட் வெளியே போய் ரொம்ப நேரம் ஆகுது. நான் வந்து ஒரு கேரக்டர் வச்சிருக்கேன். இதுல வந்து ஹாரி பாட்டர் தெரியுமா? ஹாரி பாட்டர் பாத்திருக்கீங்களா? bro அதெல்லாம் பார்க்காம இருக்க முடியுமா ப்ரோ? எம்மா வாட்சன் ரசிகர்கள் மன்ற தலைவர். பாக்கலையா? செவரஸ் ஸ்னேப் தெரியுமா? செவரஸ் ஸ்னேப் ஒரு ஆன்டி. தெரியும். ஆமா, கடைசி நேரத்துல தான் காமிப்பாங்க. அடப்பாய் உனக்கு மாதிரி பேக்ரவுண்ட் இருக்காடா. சூப்பரா. ஆன்டி ஹீரோனா வேணும்னு பண்ண மாட்டா, அது எப்படி சொல்றது, அவனுக்கு ஒரு மிஷின், அதுதான் ஒரு மிஷின் மாதிரி கொடுத்திருப்பாங்க. அது மிஷின் மாதிரி கொடுத்திருப்பான். அதை வந்து இது பண்ணுவான். மத்தவங்க கண்ணுக்கு ஃபர்ஸ்டா நம்மளுக்கு ஆன்டி ஹீரோ மாதிரி தெரியும். அதுக்கப்புறம் இட்டாச்சி மாதிரி இட்டாச்சி மாதிரி பிளானோட தான் எல்லாம் பண்ணிட்டு இருப்பான். ஒட்டாக்கு பேசி நான் அடுத்து பேசுறேன். நெப்போட்டிசம். நானா பேச இப்ப நான் உங்ககிட்ட வந்து என்ன சொல்றது, நீதான் தைரியமான வச்சு பேசி தேவையில்லாத ஐடியா எல்லாம் கொடுத்து நம்மள கோத்து எழுதி ஓகே. காசிராமா ப்ரோ வந்து பேச மறுத்ததால் அயமோட்டாக்கு பேச ஸ்டார்ட் பண்றாரு. யாரெல்லாம் வந்து ஹைரேஸ் இன்வெஷன் அனிமே பாத்திருக்கீங்க? யாராச்சும் பாத்திருக்கீங்க? அட்லீஸ்ட் ரீல்ஸ் ஆவது பாத்திருப்பீங்க. இந்த வீடியோவை பாக்குறவங்களும் பாத்திருக்க மாட்டான்னு நினைக்கிறேன். நீங்க சொல்றாங்க அதனால நான் பேர்ல இருக்கான்றதே டவுட்டா தான் இருக்கு. கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணுங்க. ஏதாச்சும் டிஃபரெண்டா சொல்லணும்னு சொல்லிட்டு இருக்கீங்களா? எப்படி அது? இல்ல ப்ரோ, அது வந்து நான் ரீசெண்டா பார்த்தேன். லூசு பையன் எல்லாரும் சரி வராது, நம்ம புதுசா சொல்லுவோம். தெரிஞ்ச கேரக்டர் தான் சொன்னா கண்டுபிடிச்சிருவானுங்க. தெரியாத கேரக்டர் சொல்லுவோம்னு சொல்றீங்களா? தெரிஞ்சிடுச்சா? தெரிஞ்ச கேரக்டர் ஏதாவது பாயிண்ட்ஸ் விட்டுட்டோம்னா இவனுங்க சண்டைக்கு வருவானுங்களே. தெரியாத கேரக்டர் சொல்லுவோம். அவனுக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கியா? தமிழ் எடிட் கூட இருக்கு என் தலைவனுக்கு. ஸ்னைப்பர் மாஸ்க்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். சரி சொல்லுங்க, அதுக்கப்புறம் நாங்க போய் பார்ப்போம். ஆண்ட்ரூப்ல எப்படி தெரியுமா, அந்த February 11th ஒரு மூவி இருக்கு, யாரெல்லாம் பாத்தீங்க சம்திங். அதுல முகத்துல ஒரு மாஸ்க் போட்டிருப்பான், பெச்சு போட்ட மாதிரி. கேரக்டர் சொல்லியா ப்ரோ? ஸ்மைலி மாஸ்க் போட்டிருப்பான் ப்ரோ. ஸ்னைப்பர் கன் வச்சிருப்பான், கோட் சூட் போட்டிருப்பான், தொப்பி போட்டிருப்பான். ஆளு பாக்க மாஸ்க் மாதிரி. ஓகே, அப்படி போட்டுட்டு இருப்பான். சோ அதை நான் பத்தி பேசினா அதை பத்தி தெரியாது, புரியாது உங்களுக்கு. சோ அதை பத்தி நான் பேச விரும்பல. தெரிஞ்ச கேரக்டர் தான் பேசிட்டு அதுக்காகத்தான் ப்ரோ இந்த வீடியோவே. நீங்க சொல்லுங்க, நாங்க புரிஞ்சுக்கிறோம். வேணாம், நான் கீரா பத்தி அந்த வேர்ல்டுல இருந்து கேமிங் மாதிரி ஆயிரும். அந்த மாஸ்க் போடுறவங்க எல்லாம் கில்லர்ஸ். மாஸ்க் போடாத ஹியூமன்ஸ் வந்து கில் பண்ணணும். அந்த மாஸ்க் போட்டிருக்கவங்க மாஸ்க்குள்ள இருந்து ஒரு வாய்ப்பு வரும். மூவி தானே, நான் அதை பாத்திருக்கேன். சீரிஸ் 12 எபிசோட் அனிமே. அப்படி இல்ல, அது இல்ல, இது வேற மாதிரி இருக்கும். அந்த மாஸ்க் போட்டிருக்கவங்க வந்து அந்த அதுல கேக்குற வாய்ஸ கேட்டு கண்ட்ரோல் ஆயிருவாங்க அந்த வாய்ஸுக்கு. இந்த மாஸ்க் போட்டு அந்த மெயின் இந்த ஹீரோ வந்து ஒரு மாதிரி ஆன்டி ஹீரோ. இவன் அவங்க டீம்ல இருப்பான். ஆனா வந்து இவனுக்கு ஒரு டீமை வந்து இவன் வந்து ஒரு 3 பேர்த்த காப்பாத்தணும். இவன் சிஸ்டரு, அப்புறம் அவனால வந்து ஒரு சில வந்து ஸ்ட்ரைட்டா கொல்ல முடியாது, சூசைட் தான் பண்ண வைக்கலாம். அப்படிதான் ஸ்டார்டிங்ல தலைவனுக்கு வரும் கட்டளைங்க. அது மட்டும் இல்லாம இவன் மாஸ்க்ல வந்து ஒரு சின்ன கிராக் விழுந்துரும். சோ அப்படியே கிராக் விழ ஆயிடுவான். அந்த கிராக்ல இருந்து கொஞ்சம் கிளியர் ஆக ஆரம்பிச்சிருவான். அப்புறம் இவன் காப்பாத்த நினைக்கிறவங்களை வந்து கொல்ல வரவங்க எல்லாரையும் போட்டு தள்ளுவான். அதுதான் இந்த ஃபுல் இதுமே நல்லா இருக்கும். மார்க்கம் ப்ரோ, பாருங்க டைம் இந்த அனிமே செக் பண்ணி பாருங்க. ரொம்ப ரத்த கரியா கொண்டு போயிருப்பானுங்க ப்ரோ. ரொம்ப இல்ல, நார்மலா மாடரேட்டரா கொண்டு போயிருப்பாங்க. மறந்துட்டோம் ப்ரோ, தேனோஸ். பெஸ்ட் ஆன்டி ஹீரோ எவர். ஆன்டி ஹீரோ மெச்சூரிட்டி வந்ததுக்கு அப்புறம் தான் அவனுடைய கேரக்டரே புரியுது. சின்ன வயசுல யாருப்பா எல்லாரும் கூழ்றான், அவனை போட்டு தெலுங்கான மாதிரிக்கும். மெச்சூர் ஆன பிறகுதான் என் தலைவன் கரெக்டா தான் பண்ணிருக்கான். ஏகரெஸ்ட் மாதிரி தானசுக்கு குரூப் ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்ப நான் இன்னொரு வீடியோ போட வரும். அல்ட்ரானம் லிட்டரலி ஆன்டி ஹீரோ டைப் தானா இல்ல வில்லனா? இல்ல அல்ட்ரான்லாம் ஃபுல் வில்லன் தான், பியூர் வில்லன். அதுதான் வில்லன் ப்ரோ. அது அல்ட்ரான் வந்துட்டு எப்படிப்பட்ட ஒரு வில்லன்றத வாட்டிப்ல தரமா காமிச்சிருப்பாங்க.
அது மூவில காட்டானுங்க. மூவில காமிக்க மூவில வந்துட்டு அது பொட்டன்சியல் இருந்த ஒரு இதுதான். அந்த டைம்ல ஏதோ ஒரு குளறுபடினால இதாயிடுச்சுன்ற மாதிரி கேள்விப்பட்டேன். மோர் லைக் ஒரு கிறுக்கு பையன் சொல்லலாம். ஒரு மால் பங்கனான ஒரு சாஃப்ட்வேர் உலகத்தை அடிக்கிறக்க ஷீல்டு உருவாக்கணும். இல்ல அது மோட்டிவே ஃபர்ஸ்ட் ஆமா, உலகத்தை காப்பாத்தணும்னு போட்டிருப்பாங்க. இவன் செக் பண்ணி பாப்பான் யார் உலகத்தை அழிக்கிறா. மனுஷங்களை கொண்டா உலகத்தை காப்பாத்திடலாம். அது அவங்க கரெக்ட் தானே. ஆக்சுவலா வந்துட்டு அது வந்துட்டு அதோட ப்ரோ அப்ப அப்படி பார்த்தா எல்லாமே கரெக்ட் தான். அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து ப்ரோ மனுஷங்களா இருந்தா அதுல நல்லது கேட்டா யோசிப்பானுங்க. இது மெஷினால ஸ்ட்ரைட்டா பொண்ணா முடிஞ்சிரும்ன்ற மாதிரி போயிருக்கும். அவ்வளவுதான் சொல்ல முடியாது. மிஷன் அதுக்கு வந்து அது பிரெயின்லெஸ். ஆனா யோசிச்சு பாருங்களேன், அது ஒரு எத்தனை பேரை கொண்டு பாத்தீங்க? அல்ட்ரான் பிறந்ததுக்கு அப்புறம் எத்தனை ஹியூமன்ஸ் கொண்டு பாத்தீங்க நீங்க? கோவியாவை தூக்கி போட்டதுல எப்படியும் ஒரு 1000 பேர் செத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதான் ப்ரோ, அது மட்டும் தான் ப்ரோ பண்ணுச்சு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் பேச்சுவார்த்தை தான் ப்ரோ பேசிட்டு இருந்துச்சு அல்ட்ரான். கிளைமேக்ஸ்ல ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு பண்ணி வச்சிருப்பாங்க. தற்கொலையையும் காக்கும் சூப்பர் ஹீரோஸும் உண்மையாலுமே வந்துட்டு அது ஏதோ ஒரு அந்த டைம்ல சம் மூவில வந்துட்டு ரைட்டிங்ல சம் சேஞ்சஸ் பண்ணனால தான் அப்படி ஆச்சுன்ற மாதிரி கேள்விப்பட்டேன். அது மார்வல் பத்தி R&D பண்ணும்போது தெரிஞ்சது. ஏஜ் ஆஃப் அல்ட்ரான் போயிட்டு எனக்குன்னு ஒரு பாடி வேணும்னு அந்த இதை ரெடி பண்ணிட்டு நல்லா வர வேண்டிய படம் தான். அதனாலதான் வந்துட்டு அத வந்துட்டு கரெக்டா கூட்டிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஸ்டோரியில என்ன கரெக்டா கூட்டிட்டு போகணும்னு சொல்லிட்டு வாட் இஃப் பண்ணிருப்பாங்க. பண்ணிருப்பானுங்க. அதான் ப்ரோ வாட் இஃப் புரிஞ்சிருக்கும். இப்படி ரெண்டா பாந்துருப்பாப்ல. ஆமா, கில்மாங்கர் ஹீரோ வில்லன் ஒரு ஆன்டி ஹீரோ. அவர் ஹீரோயா இல்ல வில்லன்லாம் இல்லையா, அவர் ஹீரோயா. கடைசியில படத்திலேயே சொல்லியிருப்பானுங்க. நம்ம இப்போ உட்காந்து பார்த்தா கூட என்னால டெஃபினட்டா சொல்ல முடியும் அந்த இடத்துல வந்துட்டு கில்மாங்கர் இஸ் ஹீரோ. ஆமா ப்ரோ, ஹீரோ தான். அது கடைசியில அவனோட மோட்டிவ் தான் இவன் போயிட்டு இது பண்ணிருப்பான். எல்லாருக்குமே இவன் வந்து ஒரு டிஸ்ட்ராக்ஷன் மூலமா அதை பண்ண பார்த்திருப்பான். இல்லடா இப்படியும் பண்ணலான்னு இவன் போயிட்டு சமாதான பேச்சுவார்த்தை மூலமா பண்ணிருப்பான். கடைசியில அவனோட மோட்டிவ் தான் ஜெயிச்சிச்சுன்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. சோ ஹீரோ தான். எப்படி பார்த்தாலும் எவ்வளவோ நல்ல ஒரு கேரக்டர் ப்ரோ, சூப்பரான கேரக்டர் கில்மாங்கர். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு கில்மாங்கரை. நீங்க இவரை மறந்துட்டீங்கயா, என் தலைவன் ராக் நடிச்ச பிளாக் ஆடம். பிளாக் ஆடம்ல நான் வந்ததே மறந்துட்டேன், தூக்கி முடியாது. பிளாக் ஆடம்ல ஞாபகம் வச்சிருக்க மாதிரி ஒரு சீன் சொல்லுப்பா. ஞாபகம் வச்சிருக்க மாதிரி ஒரு சீன். போஸ்ட் கிரெடிட் சீன் ஹென்ரி கேவில் வருவாரு, சூப்பரா. அது இல்ல, அதுக்கு ஒரு ரீசன். அது எப்படி சொல்றது, அது நல்லா இருந்துச்சு. அதுக்காக தான் படமே பார்க்க போனானுங்க. பாயிண்ட் எல்லாம் அதே மாதிரிதான் போஸ்ட் கிரெடிட் சீன்காக போனாங்க எல்லாரும். அதுக்கு பாயிண்ட் எல்லாம் பண்ணிட்டானுங்க. அந்த டிசி செத்துடுச்சியா, அவன் செத்துட்டாயா? டேய் அவன் செத்துட்டான்டா. அப்படியெல்லாம் சொல்லாங்கப்பா. எனக்கு வருத்தம். ஆமா, நானும் பிளாஷோட ஃபேனு. ரிவர்ஸ் ஃபிளாஷ் வந்து ஆன்டி ஹீரோ தானே? ஆமா, அது ஒரு சைக்கோ ப்ரோ. அதுவும் சைக்கோ தான். அது வந்துட்டு வில்லன்னு சொல்றதா சைக்கோன்னு சொல்றதுன்னு தெரியல. நீங்க மூவி பார்க்காம ஃபிளாஷ்னு ஒரு சீரிஸ் இருக்கு, அது பார்த்திருந்தா வேற மாதிரி இருக்கும். அத பார்த்து வேற வச்சுக்கிட்டேன். அந்த ஷஷாம் சூப்பர்மேன் பிளாக் ஆடம் ஒரு அனிமேட்டட் இது இருக்கு மூவி, யாரெல்லாம் பாத்திருக்கீங்க? 40 மினிட்ஸ். அவ்வளவுலாம் இல்லையா, நல்லா ஓகேவா இருக்கும், அவ்வளவுதான். அதுல ஆக்டரோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும் அந்த ஃபிளாஷ் சீரிஸ்ல. திடீர்னு வருவான் அந்த படத்துல வந்துட்டு, திடீர்னு வருவான், திடீர்னு பவர் கிடைச்சிரு ஷசாம்க்கு, திடீர்னு பிளாக் ஆடம். ஓகேவா இருக்கும். என்ன சொல்றது, நீ வந்துட்டு இது ஒரு தீவிர டிசி மூழ்கின ஃபேன் அப்படின்னா அதை போய் பாரு, நல்லா இருக்கும் உனக்கு. நான் தீவிர டிசி ஃபேன் கிடையாது, டிசி ஃபேன். நான் போர் உட்காந்து பாத்துருந்தேன். அப்ப எனக்கு அதை பார்த்துட்டு இன்னும் வெறுப்பாயிடுச்சு, என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு. டிசி திரும்ப வரும் நம்பிக்கிட்டு இருக்கேன். எங்கள் கைகள் ஓங்கும். வரும் இவன் காப்பாத்துவான்ற மாதிரி தலையும் வருவான். அவன் காப்பாத்துறேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கட் பண்ணி தூக்கிட்டு இருக்கான். இன்னொரு நம்பிக்கை அவர் சரியா பண்ணுவாரு. அந்த இவர் பாத்தீங்களா, நம்ம யாரு இப்ப சூப்பர்மேன கேஸ்டா இருக்காரு, செமையா பல்க் ஆயிட்டாரு அவரு. அவர் கூட இவர் மாதிரியே இருக்கு, ஹென்ரி கேவில் மாதிரி.
ஹென்ரி யாரா கேவில் இருந்தாலும் ஹென்ரி கேவில் ஹென்ரி கேவில் தான்டா பிராண்டு. டேவிட் கார்மன் தானே அவரு ஜண்டா. சண்டா ஜண்டா ஆன்டி ஹீரோவா இல்லனா அந்த படம் யாரும் எத்தனை பேர் பாத்திருக்கீங்க? என்ன பேரு? நான் பாத்திருக்கேன் படம் பேர்ல மறந்துட்டா நான் பாத்திருக்கேன் நல்லா. படம் பேர் தெரியலையே. வரும் சாமி மீண்டும் மாதிரி தான் ஒரே வீட்டு அம்மன், பக்கத்து வீட்டு அம்மன். எது பயங்கரமா இருக்கும் சின்ன வயசுல எல்லாம் பாக்கும்போது. சண்டா உனக்கு என்ன தெரியும்? கிரண் மாதிரி அந்த அது மாதிரி தலைவன் இவன் ஜண்டா. என்ன பண்ண போறான்ற மாதிரி இருக்கும். ஒரு மாதிரி பயங்கரமா இருக்கியா? எங்கேயோ போயிட்டோம். மால்டா பை கூட்டு வந்து ஆன்டி வில்லனை பத்தி ஆன்டி ஹீரோ பத்தி பேச சொல்லுகியா? இருங்க இன்னும் இவரு பேசல இல்ல, ஒட்டாக்கு பேசல, அஷிராமா பேசல. நான் பேசி முடிஞ்சு அவர்தான் ஒட்டாக்கு அவ்வளவுதான் முடிஞ்சு. ஸ்பின் பண்ணி வந்ததுல கடைசி இருந்துதான். ஓகேவா? அதான் பேசுங்க, நீங்க பேசுங்க. நான் யார் சொன்னேன்? இல்ல நான் யாரையா சொன்னேன் ப்ரோ, மேக்னீட்டோ தானே சொன்னேன். ஆமா, மேக்னீட்டோக்கு என்ன மோட்டிவ்னா ஃபர்ஸ்ட் எங்க இனத்தை சேர்ந்தவங்க ஃபர்ஸ்ட், அதுதான் எங்க கிளான சேர்ந்தவங்க தான்டா ஃபர்ஸ்ட்ன்ற மாதிரி அவருடைய மோட்டிவ் இருக்கும். பட் ஹியூமன்ஸ் எல்லாம் சேர்ந்து பண்ண விட மாட்டானுங்க. அதனால அவரு பட் ஆனா அவங்க மேக்னீட்டோ வந்துட்டு வீட்லயே அடிச்சிருப்பாங்க. என்னடா வீட்லயே அடிக்கிறீங்க? என்னடா வீட்லயே அடிக்கிறேன், வெளியில வச்சா வீட்டுல வந்து சொல்லுவேன்டா, வீட்லயே அடிக்கிற மாதிரி ரெண்டா பிரிஞ்சிருப்பானுங்க. பட் ஆனா பெஸ்ட் கேரக்டர், இன்னும் கொஞ்சம் பெஸ்டா ரைட்டிங் பண்ணிருக்கலாம் அவருக்கு. எதிர்பார்ப்போம் வருவாருன்னு, திரும்ப காமிக்ஸ்ல நல்லா இருக்கும் அது. அந்த மோட்டிவ் இல்ல படத்திலே நல்லா இருக்கும் ப்ரோ. ஒரு சீன் அந்த படத்துல இன்னுமே புரியுற மாதிரி சொல்லலையோன்ற ஒரு ப்ரோ எனக்கு காம்ப்ளெக்ஸா ஃபீல் ஆச்சு. மேக்னெட்டோவை இன்னும் கொஞ்சம் லீனியரா காமிச்சிருக்கலாம் ப்ரோ. அவர் நினைச்சிருந்தா லீனியரா காமிச்சிருக்கலாம். லைட்டா காம்ப்ளெக்ஸ் போடுறன்ற நினைச்சிருந்தா பண்ணலாம். நான் தான் நினைக்க மாட்டேன், பண்ண மாட்டேங்க. நான் தான் நினைக்க மாட்டேன்ற மாதிரி காம்ப்ளெக்ஸா கூட்டு போயிட்டாங்க அவரை. ஆனா ஒரு கட்டத்துல அந்த யாருமே வேணானே ஒரு கொஞ்சம் இவங்களை மட்டும் எடுத்துக்கிட்டு ஒரு தீவுல போயிட்டு இருப்பாரு. அங்கேயும் போயிட்டு இது பண்ணிட்டு, அங்கேயும் சும்மா விட மாட்டானுங்க. அங்கேயும் போயிட்டு இது பண்ணிட்டு இருப்பாங்க. இது ஒரு ரெவல்யூஷனை கிரியேட் பண்ணாதான்டா நான் ஆரம்பிக்கிறேன். எக்ஸ்மேன்ல ஒரு டோபி ராமா மாதிரி அவரு ஒரு சிக்மா மாதிரி தான் இருப்பாரு. ஆமா ப்ரோ, என் தலை சிக்மா மேல் கிடையாது. ஹெல்மெட் எல்லாம் போட்டுக்கிட்டு தலைவர் சில வேலை இருப்பாரு ப்ரோ. ஜன்மஜாலான கேரக்டர், தரமான ஒரு கேரக்டர். ஆனா இந்த எக்ஸ்மேன் போடுவாங்கல்ல, அப்ப அந்த ப்ளூ கலர்ல ஸ்கின் இந்த மத்தவங்க மாதிரி ஆவால, நீயாவது அவதார் நினைச்சேன். நான் ஏதாவது தெரியாதான்னு பார்த்தேன். எங்க அம்மா என்ன பாப்பாங்க, இது குடும்பமா உட்காந்து சங்கட்டமா இருக்கும். இல்ல நான் அது சின்ன வயசுல ஒண்ணுமே போடாம தான் நடிச்சிருக்காங்க, பெயிண்ட் அடிச்சிருக்கான்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் தெரியும் அது ஒரு அந்த மாதிரி ஒரு இது ட்ரெஸ் போடுவானுங்க. சின்ன வயசுல தெரியுமா இந்த மூவிஸ் எல்லாம் சாங் மால்டோ ப்ரோ சைலண்ட் ஆயிட்டாரு, நினைச்சு பாக்குறாரு அவரோட சின்ன வயசுலாம். இல்ல சொல்லுங்க, நான் உள்வரின் ஆன்டி ஹீரோவா என்னன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கேன். உள்வரின் ஹீரோ அவர் வந்து கண்டென்ட்டுக்குள்ள வாங்க. மால்டோ ப்ரோ வந்து கண்டென்ட்டுக்குள்ளேயே தான் இருக்காரு. இன்னும் கண்டென்ட்டுக்குள்ள வாங்க எல்லாம். இது ஒரு மாதிரி ப்ரோ, அது இல்ல ஒரு சில இஷ்யூஸ் மிஸ்டீரியஸ்ல விஷயம் பண்ணுவான். அதுல வந்துட்டு அவரோட க்ரூமேட்ஸை கொண்டுருவாரு, எக்ஸ்மென் க்ரூமேட்ஸை கொண்டுருவாரு. அப்புறம் அவருக்கு ஒரு டிராமாக்குள்ள போவாரு, திரும்ப ஹீரோவா வந்துருவாரு. அந்த மாதிரி டிராமானால ஆன்டி ஹீரோவா மாறுவாரு அவரு. காமிக்க பொறுத்த வரைக்கும் மூளையை வச்சு ஏதாவது ஒரு மாரல் கேரக்டர் விளையாடணும் அப்படின்னா உடனே உள்ளூர் எனக்கு கூட்டு வந்துருவாங்க. இவன் மூளை மிக்சியில போடுறன்ற மாதிரி லைட்டா ட்ரிகர் பண்ணாலே அந்த இந்த மோடுக்கு போயிடுவாரா. சோ அதனால ரிசர்வ் மோடா தம்பி அப்படிதான் இருக்கும். இவன் மூளை அந்த அளவுக்கு ஒரு பொட்டன்ஷியலும் இருக்கும். தலைவர் ஹல்க் கூட போய் சண்டைக்கு போய் நிப்பாரு. அது உண்மைதான் ப்ரோ. ரீஜெனரேட்டிவ் பவர் இருக்கனால யாரு வேணா வந்து ஹல்க் அடிக்கலான் இருக்கா. என்னது என் தலைவனை பார்த்தா எப்படி இருக்கு? இல்ல ப்ரோ, மூவில வேற ப்ரோ, தலைவன் காமிக்லயே அடிச்சிருப்பான். காமிக்ஸ்ல அப்படிதான் அடிச்சிருப்பான். காமிக்ஸ்ல ஹல்க் வந்து பெரிய தெரியும், ஹல்க் வந்து அன்கண்ட்ரோல் ஆயிருவான், அவனை தேடி வருவான், உல்வரின் தேடி வருவான். ரெண்டு பேருக்குமே ரைவல் மாதிரி தான், ஹல்கோட ரைவல் மாதிரி தான் கிட்டத்தட்ட காட்டியிருப்பாங்க.
அல்கோட வில்லனா காமிச்சாங்கன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் வில்லன் தான் ப்ரோ. ஒரு வில்லனா இன்ட்ரோடியூஸ் பண்ணதே ஹல்க்கு தான் ப்ரோ. ஹல்கோட வில்லன் தான். வில்லனா காமிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த கேரக்டர் பிடிச்சி போய் தான் டெவலப் பண்ணிருப்பானுங்க. ஹல்க் இருப்பான் 7 அடிக்கு, இவன் இருப்பான் 5 அடி 4 அடி இருப்பான் bro. ஆமா காதுக்குள்ள கேரக்டர் குறைய சொல்ல முடியாது ஒரு மூவில. ஆமா இப்ப கூட சைஸ் ஹைட்லாம் நம்மளுக்கு பாக்கும்போது தெரியவே தெரியாது. அதெல்லாம் லோகன் கேரக்டர் நல்லா இருக்கும். லோகன் படம் எண்டிங்ல லோகன்லாம் நல்லா கதறி கதறி அழுது தரணும் நல்லா படம். கட்டையில என்ன சொல்றது, வெறித்தனமான ஒரு படம் லோகன்லாம் மறக்கவே முடியாது. எமோஷன் தான் ஃபுல்லா லோகன் பொறுத்த வரைக்கும். திரும்ப தூக்கிட்டு டெட்பூல் உள்ளூரில போடுற மாதிரி திரும்ப பாக்குறதுதான் இருக்கு. ஒருவேளை அயன்மேனை பாக்கும்போது அப்படிதான் இருக்குமோ? இல்ல அயன்மேன் எல்லாம் கொண்டு வரக்கூடாது. ஐயோ அந்த மனுஷன் அப்படி இருக்கட்டும். சுப்பீரியர் அயன்மேன் காமிக்கலாம், நல்லா இருக்கும். சுப்பீரியர் அயன்மேன் வந்தா நல்லா இருக்கும். அயன்மேனா வராம இருக்காது. ஏன்னா ஒரு நல்ல ஒரு டென்ஷன் கொடுத்து முடிச்சிருக்கானுங்க ப்ரோ. ஹாலோகிராம் ஏதாவது சின்ன இது மாதிரி கேமியோ மாதிரி கொண்டு வந்தாங்கன்னா சரி, மத்தபடி ஃபுல் கேரக்டர் கான்செப்ட் இருக்கு. ஃபிளாஷ்பேக் சீன்ல கொண்டு வந்தா ஓகே ப்ரோ. இப்ப திருப்பி இவர் உயிரோட வந்துட்டாரு அப்படின்லாம் காமிச்சா ஏத்துக்க முடியாது. போட முடியும். கேங் டைனஸ்டி இருக்குல்ல, அத வச்சு நான் ஒரு கதையை ரெடி பண்ணேன். அது வராது. கேங் டைனஸ்டி தான் போச்சு. இப்படிதான் இருக்குமோ சொல்லிட்டு என்கிட்ட ஒரு கான்செப்ட் இருக்கு. அது வந்துட்டு நான் இந்த பாட்காஸ்ட் அது அவன் பிறக்க முந்தைய கருவில கலைச்சிட்டாங்க அவனை. அந்த ஆக்டர் இப்ப ஜெயில இருக்காரு. ஆமா ப்ரோ. இல்ல வந்துட்டு இன்னொரு படத்துல கேஸ்ட் ஆயிருக்காருன்ற மாதிரி கேள்விப்பட்டேன். இப்ப ரீசெண்டா தான் ஒரு 2 நாள் முன்னாடி ஏதோ ஒரு படத்துல கேங்கா திருப்பி ரிட்டர்ன் கொண்டு வர மாட்டாங்க அவனை. வர மாட்டாங்க. ஏன்னா டிஸ்னி வந்துட்டு கிளாசிக் நடந்ததுதான் ப்ரோ. கிளாசிக் நடந்துச்சுல அதே மாதிரி சம்பவம் தான் இப்ப இவங்க பண்ணி விட்டாங்க. அவனோட கஞ்சா குடிமே அவன் டபிள்யூபி அவனே கலாய்ப்பான் ப்ரோ. அதான் டபிள்யூபி ரொம்ப கேம் அவனோட கிளாஸ் ஆகி அப்படியே நீ வேணாமா திருத்து விட்டானுங்க அந்த பையனை. நீ பிளாஷிங் வந்து முடிஞ்சா பிடிச்சிக்கன்றுவாரு. போல மனசுல திரும்பவும் ஜாக் ஸ்பேரோவா இப்ப இது மாத்திட்டாங்களாமே. ஒரு சொன்னாங்க. பட் ஜாக் ஸ்பேரோ வந்தா நல்லா இருக்கும். ஜாக் ஸ்பேரோ திரும்ப ரிட்டர்ன் கூட்டு வந்தா பழைய கெரிபியன் ஃபேன்ஸ் எல்லாம் நாங்க எல்லாம் கிளம்பி வந்துருவோம். ஆமா நானும் இருக்கேன். ஆமா ஏன் பொண்ணுங்களை நம்பி எல்லாத்தையும் பண்றாங்க சத்தியமா தெரியல. அங்க ஒரு பாலிடிக்ஸ் போயிட்டு இருக்கு ப்ரோ. சூசைட் ஸ்குவாட்ல ஹார்லி குயின் பண்ணாங்கல்ல, அந்த பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும். அது வந்துட்டு அப்படியே தூக்கிட்டு கொண்டு வந்து பைரட்ஸ் ஆஃப் தி கரீபியன்ல லேடி ஜாக் ஸ்பேரோன்ற மாதிரி எனக்கு காமிச்சா நல்லா இருக்கும் ப்ரோ. அவர் கேக்குறாரு எல்லா கேரக்டரையும் ஃபீமேலா மாத்திட்டு இருக்காங்க இல்லையா, அத சொல்றாரு. ஆமா ப்ரோ. MCU இல்ல ப்ரோ, MCU. அது மட்டும் இல்லையா, நிறைய சீரீஸ் நீ கூட ஜான் விக்க பாரு. ஜான் விக் அப்புறமா அந்த பேல்ட்ரின் ஜான் விக்ல தலைமை இறந்துட்டாங்க அவ்வளவுதான்யா. அவன் ஸ்பின் ஆஃப் பண்றானுங்க பேல்ட்ரின். தலைவன் சாகல ப்ரோ, தலைவன் சாகல ப்ரோ. நான் எப்படி சொல்றேன், அது ஜான் விக் சாகலன்னு நான் சொல்றேன் நினைக்கிறேன். அது ஜான் விக் சாகலன்னு நான் சொல்றேன். That is a mystery. Once upon a time ஏஜென்ட் கர்ணன் மாதிரி அவர் சுத்திட்டு இருப்பாரு விக்ரம். அது என்ன தெரியுமா, ஒரு தியரி சொன்னாங்கயா, ஜான் விக் 3ல ஏதோ ஒரு டாக்டர் இருப்பாராமா. ஆல்ரெடி மனுஷன் அப்படி சுத்தினவன் தான் ப்ரோ. ஆமா தேவையில்லாம அந்த நாயை கொண்டு திரும்ப மிருகத்தை மாதிரி திரும்ப கொண்டு போய் அவன் பாட்டு செவனேன்னு இருக்க போறான். கார தூக்கிட்டு இருந்தா கூட விட்டுருப்பாரு. நாயை கொண்டு அவனை உடைச்சிருப்பான். அது வேற மெட்ரு. ஆமா நாயை கொண்டீரேடா பாவம் அந்த நாய். லாஸ்ட்ல ஒரு நாய் பென்சில வச்செல்லாம் கொலை பண்ணுவாப்ல. ஓட விட்டுறாங்களா கொலை. எனக்கு தெரிஞ்சு நம்ம தள்ளி போய்கிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன் மக்களே. அவ்வளவுதானே ப்ரோ, எல்லாரும் பேசியாச்சு தானே. இது ஆன்டி ஹீரோ. அடுத்து நீ தான் ப்ரோ. ப்ரோ நான் தான் ஆன்டி ஹீரோ பத்தி பேசுறேன் ப்ரோ. யார் ப்ரோ
ஆமா மேக்னட்டோ வச்சு ஒண்ணுதான் சொல்லியிருக்கேன் bro. ஆஷிராமா. வேற யாரையாச்சும் சொல்லிட்டா சொல்லுங்க ப்ரோ. சொல்றேன்னா சொல்லு ப்ரோ. அது டெட்பூல் ஆன்டி ஹீரோ தான். சொல்லுங்க பேசுறீங்க. பிரச்சனை இல்ல. பத்தி பேசு ப்ரோ. டெட்பூலை பொறுத்த வரைக்கும் நான் பண்றதானே ரைட்டு. எனக்கு என்ன சரின்னு தோணுதோ அதான் பண்ணுவாரு அவரு. அவ்வளவுதான். அவரு ஒரு கட்டி போட்டிருக்கிறது எனக்கு ஒண்ணு கொலன்னு தோணுதா கொன்றுவேன், அவ்வளவுதான். ஒரு கேரக்டர் கிடையாது, நம்மள ஒருவர். ஆமா, அப்படி கிளம்புனதுனால தானே எம்சியூவே போட்டுதல கிளம்புவாரு, வெளியே வருவாரு. போறாருன்னு நினைக்கிறேன். அதுக்குதான் டிவியாவே போட்டு கொல்லுன்னு இருக்காரு. காமிக்ஸ்ல ஏற்கனவே போட்டு தள்ளிட்டாரு. ப்ரோ இப்படி ட்விஸ்ட் எடுத்தானா எப்படி இருக்கும் ஏன் ப்ரோ? டிவிக்குள்ள இறங்கி கலவரத்துல பங்கேற்று மொத்தமா முடிச்சிட்டு வெளியே வர மாதிரி காமிச்சிருந்தாங்க. இது இருந்தாதான்றா பண்றீங்க எவ்வளவுலாம். இதே அழிச்சிடறான்னு சொல்லிட்டு மொத்தத்தையும் போட்டு எண்டிகேம் காமிப்பாங்க, லைட்டா பாருங்க எண்டிகேம் காமிப்பாங்க. பட் இது எந்த டைம்ல நடக்குதுன்னு தான் தெரியல ப்ரோ. ஏன்னா லோக்கி இப்ப எல்லா டைம் லைன் ப்ரோ லீடரா இருக்காரு. இல்ல இப்ப லோக்கி எப்படி சொல்றது, லோக்கி தானே அதோட முன்னாடியே நடக்கும் சொல்றாங்க எல்லாரும். தெரியலையே. லோக்கி வந்ததுக்கு அப்புறம் அந்த ப்ரோன் பண்ற அந்த இது இருக்காது இல்லையா, தியரி இருக்கு, நான் சொல்லட்டுமா? இது வந்துட்டு ஃபர்ஸ்ட் அண்ட் ஆல்மோஸ்ட் டைம் லைனுங்கிறது ஒரு யூனிவர்ஸோட தான். சீக்ரெட் டைம் லைன்ங்கிறது ஒரு யூனிவர்ஸோட சீக்ரெட் டைம் லைன் தான். இல்ல இல்லதான் அதான் ப்ரோ. டைம் லைன் கிடையாது. டிவியை வந்துட்டு ஒரு மல்டிபிள் யூனிவர்ஸ்க்கு ஒரு டிவி இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்கா வேற ரொம்ப காம்ப்ளெக்ஸா போகுது ஸ்டோரி. வெளியதானே இருக்கு டிவின்றது. இல்ல டிவி வந்துட்டு டைம் லைனுக்கு வெளியே இருக்கு ப்ரோ, மல்டிவர்ஸ்க்கு வெளியே இல்ல. டைம் லைன் வேற, மல்டிவர்ஸ் வேறன்ற மாதிரி தான் கான்செப்ட் இருந்தாங்க. அது என்ன கான்செப்ட்னு தெரியல, ஆனா வந்துட்டு வேறன்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. இல்ல இது பாஸ்ட்ல நடக்கிற மாதிரி காமிக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா வந்து இது மல்டிவர்ஸ் ஸ்டோரி. ஏன்னா வந்து நம்ம லோக்கிக்கே எக்கச்சக்கான வேரியன்ஸ் காமிச்சிருப்பானுங்க. இல்ல அதான் ப்ரோ. இல்ல அப்படின்னா லோக்கி 1ல ஆரம்பிச்சு லோக்கி 2ல முடியலாம். நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா வாய்டு வந்துட்டு வேற மாதிரி இருக்கு. வாய்டு முதல்ல பார்த்த வாய்டே இல்ல, இது லோக்கில பார்த்த வாய்டு இல்லன்றீங்களா? அதனால அதுதான் லோக்கிக்கு முன்னாடி நடக்கலாம்ல இது. அப்பயே வந்துட்டு என்ன சொல்றது, அப்ப வந்துட்டு அந்த இடத்துல லோக்கியோட வேரியன்ஸ் தான் காமிச்சிருப்பாங்க. அந்த இடத்துல இவங்க காமிச்ச எதுவுமே இருக்காது. டிவின்றது வந்துட்டு பெருசா இருக்கு, பெருசு. நமக்கு காமிச்சது லோக்கில காமிச்சது ஒரே ஒரு ரூம் மட்டும் தான் காமிச்சிருப்பானுங்க. ஆமா, ஒருவேளை இப்ப இந்த எர்த் 616 இருக்குல்ல, 61 இருக்குல்ல, அது மாதிரி இருக்கும் போல. ஒவ்வொரு பிரான்ச்சா இருக்கும் போல. டிவிக்குள்ளேயே சொல்றேன் நான், இருக்கலாம். ஒவ்வொரு யூனிவர்ஸுக்கும் ஒவ்வொரு டிவின்ற மாதிரி. இதைத்தான் ஒரு யூனிவர்ஸ்க்கு ஒரு டிவி இருந்துச்சு அப்படின்னா டெட்பூல் யூனிவர்ஸ்ல இருக்க டிவில இருந்து தலைவன் இங்க வரான் அந்த மாதிரி. இது டெட்பூல் படம்யா, எப்ப எது வேணா நடக்கலாம். திடீர்னு நருட்டோட வந்து கேமியோ கொடுக்கலாம். ஏன்னா இது டெட்பூல் படம். என்ன நருட்டோ வந்துட்டு ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிருவான். அது இல்லாம இப்ப ஒண்ணும் இல்ல ப்ரோ, மாறிடுச்சு. நருட்டோ பத்தி பேசாம இல்ல நருட்டோ இப்ப சைலண்ட் ஆயிட்டானுங்க ப்ரோ. அந்த அளவுக்கு ஆமா, இப்ப ரொம்ப சைலண்டா போச்சு. ஷிப்புடன் இம்பாக்ட் கிரியேட் பண்ணல பெருசானு. இல்ல ப்ரோ, எப்படியும் சேச்சுரேட் பண்ணிடுவானுங்கன்னு தெரியும். சேச்சுரேட் ஆயிடுச்சு. சேச்சுரேட் ஆன மாதிரி தான் இதாயிருச்சு. இதுக்கப்புறம் இனிமே பார்க்க கூடாதுன்ற மாதிரி நெகட்டிவ் இம்பாக்ஷனோட சேச்சுரேட் ஆனதுனாலதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. இல்ல நருட்டோ நல்லா தானே இருக்கு டப்பிங். ஏன் எல்லாரும் சொல்லல, நாங்க இத சொல்றோம். என்னது அது கிரியேட் பண்ண ஒரு இம்பாக்ட் ஃபேன்ஸுக்குள்ள. சொல்லுங்க. ஏஓடி பாத்துட்டீங்களா? இன்னும் முடிக்கலையா? இல்ல மக்களே, இல்லையா? ஆசிரமா பாக்கலாம். அனுப்பிடுங்க யாராவது. நான் ஒரு என்னன்னா நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். ஏஓடி பார்க்காம டைரக்டா ஒன் பீஸ்ல கைய வச்சு தொலைஞ்சிட்டேன். அது இப்ப முடிகிற மாதிரி இல்ல. சாவதரிக்க முடியாது. அது நீங்க இப்போதைக்கு இது பண்ணாலும் பரவாயில்ல, அது எப்படியுமே முடியாது. இப்ப இழுத்து கொண்டு போய்கிட்டு இருக்கானுங்க. இப்பதான் டீக்ளேர்னே சொல்லிருக்கானுங்க. ஒன் பீஸ சொல்றதுக்கு இன்னொரு 1000 எபிசோட் போகும், கவலைப்படாதீங்க. புள்ள குட்டியோட உட்காந்து பாக்கலாம். அது முடியாது.
பேர குழந்தைங்க வந்துட்டு ஒன் பீஸ் ஒரு டாய்ஸ் வச்சு விளையாண்டு இருப்பாரு. அடுத்து பாரு ஒன் பீஸ் டிப்புடன் வரியா ஒன் பீஸ் ஷிப்டன். ஒன் பீஸ் இப்பட ஓடா வந்துட்டு இம்மோர்டல் ஆயிட்டாரு ப்ரோ. ஓடா வந்துட்டு அப்படி ஒரு இது சொல்லிட்டு இருக்கான். ஓடா இம்மோர்டல்டா. ஓடா இம்மோர்டல் ஆயிட்டாரு. காட் ஆஃப் ஸ்டோரிஸ் சொல்லிட்டு இருக்கானு. அவர் வந்துட்டு எழுதுறது நிறுத்த மாட்டாரு. நாங்க படிக்க எனக்கு தெரிஞ்சு ஒன் பீஸ் வரும்போது இன்டர்நெட்டே பிரேக் ஆயிரும். கண்டிப்பா பிரேக் ப்ரோ. இன்டர்நெட் என்ன ப்ரோ வேர்ல்டே பிரேக் ஆயிரும் ப்ரோ. ஒன் பீஸ் தான சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு வந்துட்டு பயங்கரமா வந்துட்டு என்ன சொல்றது, ஒன் பீஸ் இருக்குல்ல அது பெருசுதான். அது என்னன்னு கெஸ் பண்ண முடியல. அதுவும் ஃபேன்ஸ் ஒரு தியரிஸ் கிரியேட் பண்ணுவானுங்களே, அது எல்லாத்தையும் போட்டு கொளுத்திக்கிட்டு இருக்காப்புல. ஓடா என்ன தெரியுமா பண்றாரு, எல்லார்ட்டையும் வந்துட்டு ஒன் பீஸ் இதுதான் ஒன் பீஸோட தியரிஸ் வந்துட்டு அவர் ஒரு கலெக்ட் பண்ணிட்டு இருக்காரு. எதை வச்சு இதுதான் ஒன் பீஸ் காமிச்சிடலாமா அப்படி ஒரு இதுவும் சொல்லிட்டு இருந்தானுங்க. அவர் எது நல்லா இருக்கோ அதை போட்டுறது, இதை எடுத்து போட்டு விட்டுருவோம் அவ்வளவுதான். இவன் தான் சொன்னா இது போட்டு விட்டுருவான். நல்லா இருக்கு அண்ணன் எடுத்துக்கிறேன் அப்படின்னு அந்த மாதிரி. அதான் பாட்காஸ்ட் பார்த்திருப்பீங்க, பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாரும் வந்துட்டு சாப்பிட்டு நல்லா தண்ணி குடிச்சிட்டு ஹைட்ரேட்டடா இருக்கு. நான் டாடா பை பை டேக் கேர் சொல்லுவோம். அடுத்த ஒரு நல்ல வீடியோல சந்திக்கும் வரை உங்ககிட்ட இருந்து விடைபெறும் மொமெண்டோ பை. போயிட்டு நன்றி, வணக்கம். ஸோ நான் உங்களை நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன் கூடிய சீக்கிரம். Until then, peace.